யெகோவாவுடைய நாமமாகிய ஆண்டவருடைய நாமத்திலே, upon which all the true prophets have called, எல்லா தீர்க்கதரிசிகளும் அழைத்ததான அந்த நாமத்திலே, who in flesh was known by the name Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்று மாம்சத்திலே அறியப்பட்டதான அந்த நாமத்திலே I start. நான் தொடங்குகிறேன். Brothers and sisters, yesterday we heard our friends from TNDJ raising the issue of the manuscript variations. நேற்று அருமையான நண்பர்களே, நேற்று தினமதிலே நம்முடைய டிஎன்டிஜே நண்பர்கள் மூல பிரதிகளிலே இருக்கிற காரியங்களை குறித்து எழுப்பினதை நாம் பார்த்தோம். They have quoted Codex Sinaiticus and Codex Vaticanus. அவர்கள் Codex Sinaiticus, Codex Vaticanus என்கிற காரியத்தை குறித்து பேசினதை பார்த்தோம். And they have also cited some translations. இன்னுமாய் சில மொழியாக்கங்களையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். There are more than 5,000 different kinds of 5,000 New Testament Greek manuscripts that are available. கிட்டத்தட்ட 5,000க்கும் அதிகமான புதிய ஏற்பாட்டு மூலப்பிரதிகள் இருக்கிறது. Now, if we want to speak on the issue of the preservation of the Bible, வேதாகமம் பாதுகாக்கப்பட்ட காரியத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்றால், or if you want to use the preservation as the criteria for any book for being the word of God, எந்த ஒரு புத்தகமும் இறைவனுடைய வார்த்தையாக இருப்பதற்கு அது பாதுகாக்கப்பட்ட தன்மை ஒரு அளவுகோல் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், we are making the statement that Bible is the only qualified book on the face of the earth to be the God's word if preservation is the criteria. பாதுகாக்கப்படுவதுதான் ஒரு அளவுகோல் என்று சொல்லுவீர்களானால், இந்த பூமியிலே வேதாகமம் ஒரே ஒரு புத்தகம் மாத்திரம்தான் தேவனுடைய புத்தகமாக இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறது. Now, as I said, we have more than 5,000 Greek manuscripts of the New Testament. நான் சொன்னது போல 5,000க்கும் அதிகமான கிரேக்க மூலப்பிரதிகள் இருக்கிறது. And we will be looking at the scholar, we will be looking at one of the scholars, because neither I am nor they are qualified to be textual critics. They were looking at some of the scholars. I will be also citing some other scholars. நாங்களோ அல்லது அவர்களோ மூலப்பிரதிகளை குறித்து விமர்சிப்பதற்கு போதுமான தகுதி இல்லாதவர்களா இருப்பதனாலே ஒரு அருமையான மூலப்பிரதியை குறித்து விமர்சிக்க தகுதியுள்ளதான ஸ்காலர்களுடைய காரியங்களை குறிப்பிடுவோம். The scholar is Bruce Terry and his book is A Student's Guide to the New Testament Textual Variants. புதிய ஏற்பாட்டு மூலப்பிரதி வேறுபாடுகளுக்கான மாணவர் கையேடு என்கிறதான அந்த நூலத்தின் ஆசிரியரான ப்ரூஸ் என்கருடைய காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். He has analyzed 300 of the New Testament manuscripts, unlike the 2 or 3 that we have seen yesterday. நேற்று தினமதிலே நாம் பார்த்த 2 அல்லது 3 என்பதை போல் அல்லாதபடிக்கு இந்த அறிஞர் கிட்டத்தட்ட 300 புதிய ஏற்பாட்டு கிரேக்க மூலப்பிரதிகளை ஆய்வு செய்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். From the 4 family of the manuscripts, which I will explain later, மூலப்பிரதிகளின் 4 குடும்பத்திலிருந்து அவர் அதை ஆய்வு செய்திருக்கிறார் and published his findings. அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். We are going to look at some of those variations right now. இப்பொழுதே அந்த விதத்தில் இருக்கிற வேறுபாடுகளை நாம் காண போகிறோம். Which will help you to understand when there is a New Testament manuscript variation, what ought to be done. அப்படி ஒரு புதிய ஏற்பாட்டு மூலப்பிரதிகளிலே வேறுபாடு இருக்கும் என்றால் அது என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். And you will also understand, because this scholar has published, which all translations use which manuscripts. இந்த அருமையான அறிஞர் என்னென்ன டிரான்ஸ்லேஷன் என்னென்ன வேரியேஷனை கொண்டிருக்கிறது என்பதையும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார். And most of the variations that they would bring and they have brought will fall into these categories. அவர்கள் நேற்று தினமதிலே கொண்டு வந்ததான அநேக மொழியாக்கங்களும் வேறுபாடுகளும் இந்த வரிசை பட்டியலிலே உள்ளடக்கமாக இருக்கிறது. And after that we will look at the Quran to make a comparison to see which is better preserved. அதற்கு பின்பதாக இதே காரியத்தை நாம் குர்ஆனோடு கூட ஒப்பிட்டு பார்த்து எந்த இறைவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வோம். Now, one of the first variation, Matthew chapter 1 verse 10. மத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே அதன் முதல் வேறுபாட்டை பார்க்கிறோம். In the manuscripts that he has cited, in many of the manuscripts that he has cited, he has given these references also, which if they want, it will be made available to them, which are the manuscripts that he is quoting. He said the first variation is Manasseh the father of Amos, and Amos the father of Josiah. Matthew chapter 1 verse 10. In some manuscripts it is Amos, whereas in the other manuscripts it is Ammon. See the difference? One it is Amos and another it is Ammon. Now why the difference has come? The scholar explains
the difference is actually the spelling difference of the same name. Got it? நேற்றைய தினம் முதலே அவர்கள் குறிப்பிட்டதான அநேக ஆதாரங்களிலே இதுவும் ஒரு வேத பகுதியை அவர் குறிப்பிட்டதை பார்த்திருக்கலாம். இந்த இடத்துல மனாசேயின் தகப்பனாகிய ஆமோஸ் என்கிறதான ஒரு பதம் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. ஆமோன் என்று சொல்லி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதோடைய காரியம் என்னவென்றால் அது அவர்களுடைய ஏற்பட்டதான அந்த ஸ்பெல்லிங்ல ஏற்பட்டதான பிழை அல்லது அவர்கள் அந்த பெயரை உச்சரித்ததான விதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Now in the Greek, over the period of time, the spellings would differ as it would be in the English as well. The spellings will differ for the same word in the Greek over a period of time as it is in English. கிரேக்க மூலப்பிரதியில ஏற்பட்டதான அந்த எழுத்து பிழை அது ஆங்கில மொழியாக்கத்திலும் உண்டாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். Now majority of the differences, listen to this, majority of the differences in the Greek manuscripts are spelling variations. கிரேக்க மூலப்பிரதியில் இருக்கிறதான வேறுபாடுகளிலே அதிகமானவை இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறதை பார்க்கிறோம். Spelling variations, not mistakes. ஸ்பெல்லிங் வேறுபாடுகளாக இருக்கிறது. Now for example, color and color in English will have two different variations. கலர் நிறம் கலர் என்று சொல்லுகிறதான வார்த்தை இங்கிலீஷிலே ஆங்கிலத்திலே ரெண்டு வேறுபாடாக இருக்கிறதை பார்க்கிறோம். Now Amos here in the first Matthew chapter 1 verse 10 and Ammon in the Matthew chapter the same this thing will be counted as two different variations if it appears in two manuscripts. இந்த ஆமோஸ் என்கிறதான மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆமோஸ் என்கிறதான பதமும் அதே வார்த்தை ஆமோன் என்கிறதான பதமும் ரெண்டு மூல பிரதிகளிலே பார்க்கும்போது அது ரெண்டு முரண்பாடு ரெண்டு வேறுபாடுகளாக தெரியும். Now if the same spelling difference appears in 1000 manuscripts, how many variations are it counted as? இந்த வேறுபாடுகள் இந்த ஸ்பெல்லிங் வேறுபாடுகள் 1000 மூல பிரதிகளிலே இருந்தால் அப்ப அந்த மூல பிரதிகளின் வேறுபாடு எத்தனையாக இருக்கும்? It will be counted as 3000 it will be counted as 1000 differences. அது 1000 மூலப்பிரதி வேறுபாடாக எண்ணப்படும். Actually the difference is only one, but since the difference appears in 1000 manuscripts, the number will go up as 1000. ஆனால் அந்த வேறுபாடு ஒரே ஒரு மூலப்பிரதி ஒரே ஒன்று தான். ஆனால் 1000 மூலப்பிரதிகளிலே அது காணப்படுவதனாலே வேறுபாடுகளுடைய எண்ணிக்கை 1000ஆக கணக்கிடப்படுகிறது. Now there are missing words or omitted words. அங்கே அவர்கள் இல்லாமல் போன வார்த்தைகள் அல்லது நீக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதை குறித்து சொன்னார்கள். We will again see one example of that. அதற்கு குறித்ததான ஒரு உதாரணத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். Matthew chapter 1 verse 18. மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். In some manuscripts it says now the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். Now in other manuscripts it is said the Christ. Jesus is missing. அது மற்ற மூல பிரதிகளிலே பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பிறப்பு இயேசு என்பது அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது. Now there is another manuscript which says Jesus, it's only birth of Jesus. இன்னொரு மூல பிரதிகளிலே பார்க்கிறோம் இயேசுவின் பிறப்பு என்பது மாத்திரம் குறிப்பிடப்படுகிறது. You see actually the difference is in this. இந்த இடத்துல வேறுபாட்டை நீங்கள் பார்க்கலாம். வேறுபாடு இங்கே தான் இருக்கிறது. Does it make any difference to the text? இந்த வேறுபாடு அந்த மூல பிரதிக்கு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறதா? In fact, as I said, the family of the manuscripts, if we analyze the ancient manuscripts, as we go more ancient and ancient, we know that is the more original, correct? மூல பிரதிகளுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிற அந்த மூலத்தின் எல்லாவற்றுக்கும் முதன்மையான அந்த மூலங்களுக்கு நேராக போவீர்கள் என்று சொன்னால் அது உங்களை சரியான ஒரிஜினல் மூல பிரதிகளுக்கு நேராக கொண்டு செல்கிறது. Now as I said family of the manuscripts, I said he has analyzed 4 family of the manuscripts. What do I mean by family now? மூல பிரதிகளின் குடும்பம் என்று சொல்லும்போது அவர் 4 காரியத்தை குறிப்பிடுகிறார். நான் அதை பற்றி என்ன சொல்லுகிறேன்? If one scribe has missed out the word Christ, கிறிஸ்து என்கிறதான வார்த்தையை ஒரு எழுத்தாளர் தவறவிட்டிருந்தால் every other scribe who comes after him and copies his copy will miss out the word Christ. அந்த எழுத்தாளரை தொடர்ந்து நகலெடுத்து கொண்டு வருகிறதான ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அந்த வார்த்தையை தவறவிட்டு கொண்டே நகலெடுப்பார். Now that is one family. அது ஒரு குடும்பம். The other family is the scribe who missed out the word Jesus. இயேசு என்றதான வார்த்தையை தவறவிட்டதான அந்த எழுத்தாளர் பின்னாக வருகிற குடும்பம். Now when the New Testament critics analyze this, they will go by the family of the manuscripts, they will go by the history of the manuscript, the antiquity of the manuscripts, which neither they or us are qualified to speak on. That is why I am quoting the scholars. நான் ஸ்காலர்களை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் நீங்களோ அல்லது நானோ அந்த டெக்ஸ்டுவல் மேனுஸ்கிரிப்டை பற்றி விமர்சிப்ப தகுதி உடையவர்கள் அல்ல. டெக்ஸ்டுவல் மேனுஸ்கிரிப்டை பற்றி
வாசிக்கிறவர்கள் 3 காரியங்களில் அதை போவார்கள். அந்த மேனுஸ்கிரிப்ட் குடும்பத்தை பற்றி, அடுத்ததாக அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறதான சரித்திரத்தை பற்றி, அடுத்ததான அந்த மேனுஸ்கிரிப்டின் புராதன தன்மை, பழமை தன்மையை குறித்து அந்த அடிப்படையிலே அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். Now I will go to a major passage, one of the major passages where the major passage is missing, Matthew chapter 16. மத்தேயு 16வது அதிகாரத்தில் இங்கே தான் ஒரு பெரும்பகுதியான வேத பகுதி தவறவிடப்பட்டிருக்கிறது. Now if you see this, in most of the manuscripts, Matthew chapter 16 verse 19 to 20, that the last of the passage is there. அநேக மூலப்பிரதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு 16வது அதிகாரத்தின் இந்த பகுதிகள் இருக்கிறது. And the translations which comes from those manuscripts will have those passage, correct? அந்த மூலப்பிரதிகளிலிருந்து வருகிறதான மொழியாக்கத்திலே இந்த மத்தேயு 16வது அதிகாரத்தின் அந்த பின் பகுதிகள் நிச்சயமாக இருக்கும். Now there are some manuscripts which this passage is missing. ஆனால் இந்த பகுதி இல்லாத சில மூலப்பிரதிகள் இருக்கிறது. Now when we look at it, how will we know whether the Matthew chapter 16 was there or not? நாம் அதை பார்க்கும்போது இந்த மத்தேயு 16வது அதிகாரத்தின் இந்த பிற்பகுதி அங்கே இருந்ததா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? We will look at the oldest manuscript, correct? இருக்கிறதிலேயே மிகவும் தொன்மையான மூலப்பிரதி எதுவோ அதைத்தான் நாம் பார்ப்போம். We will look whether any church father has quoted it, correct? அடுத்த விதமாக நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? சபை பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டதான அவர்கள் இந்த மூலப்பிரதிகளிலிருந்து எதையாவது எடுத்து கையாண்டார்களா என்று பார்ப்போம். Now when we look at that, Matthew chapter 16, the last portion is there. அப்படியாக நாம் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது மத்தேயு 16வது அதிகாரத்தின் அந்த பிற்பகுதியானது அந்த இடத்துல இருக்கிறது. Now why are they others keeping it in brackets if it is still there? அப்படி அதிலே இருக்கும்போது ஏன் மற்றவர்கள் அடைப்புக்குறி இடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். Now the reason is they are only looking at a certain number of manuscripts, and Christians are honest enough to admit that in some later manuscripts this is missing. அந்த அடைப்புக்குறி இடுகிற அந்த மொழியாக்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சில மூலப்பிரதிகளை மாத்திரம் பார்த்தார்கள். அந்த மூலப்பிரதிகளிலே அவர்கள் அந்த பார்க்கிறதான அந்த வேத பகுதி இல்லாததனாலே அவர்கள் அடைப்புக்குறி இடுகிறார்கள். இது கிறிஸ்தவர்களின் உண்மை நிலையை காட்டுகிறது. But as you will know, we can have the original when we go back, and as I said, we have more than 5,000 manuscripts to go back in the original language itself. இந்த 5000 மூலப்பிரதிகளின் அடிப்படையிலே நாம் மீண்டுமாக ஆராய்ச்சி செய்து போகும்போது மிக தொன்மையான உண்மையான ஒரிஜினலான மூலப்பிரதிக்கு நாம் கடந்து செல்ல முடியும். Apart from the manuscripts, we have the writings of the church fathers. இந்த மூலப்பிரதிகளுக்கு அடுத்தபடியாக சபை பிதாக்களுடைய எழுத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. For example, they have asked, some of the codexes are missing, the book of Revelation is missing, so how do we know that the book of Revelation was there? நேற்று தினமதிலே அவர்கள் சில கோடெக்ஸ் எல்லாம் காண்பித்து அதிலே வெளிப்பாடு புத்தகம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இல்லை, எனவே வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருந்ததா இல்லையா என்று எப்படி நமக்கு தெரியும் என்று கேட்டார்கள். Actually that book is missing in the codex because that has been destroyed in that codex. அந்த கோடெக்ஸ்லே அந்த புத்தகம் வெளிப்பாடு புத்தகம் தவறப்பட்டு இருப்பதற்கு காரணம் அதிலிருந்து அது அழிக்கப்பட்டு விட்டது, அது அழிந்து விட்டது. These are perishable these things, and the other, if they can actually, they should not be raising this question because the Samarkand manuscript which they have for the Quran has only 1/3 of the Quran right now. Does that mean that the Quran at the Samarkand time did not have the complete Quran? That's a kind of a argument but which only an illogical person will make. இவர்கள் அந்த காரியத்தை குறித்து கேள்வி எழுப்பவே கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் சொல்லுகிறபடி அந்த வெளிப்பாடு புத்தகம் அதிலிருந்து அழிந்து போய்விட்டது. அவர்கள் குர்ஆனுடைய மூலப்பிரதிக்கு ஆதாரமாக சொல்லுகிற அந்த சமர்கண்ட் மூலப்பிரதியிலே இப்பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற குர்ஆனிலே 1/3 தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த குர்ஆன் அந்த சமர்கண்ட் மூலப்பிரதியிலே அவர்களுக்கு முழு குர்ஆன் இல்லை என்று அர்த்தமாகி விடுமா? Now the church fathers have cited most of these verses. ஆனால் சபை பிதாக்கள் இந்த மூலப்பிரதிகளிலிருந்து ஏராளமான வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். For example, church father Irenaeus, உதாரணமாக சபை பிதா இரேனியஸ் has quoted Mark chapter 16, and therefore he is lived in AD 180, and therefore we are doubly sure that the passage was there. சபை பிதா இரேனியஸ் 180 வாழ்ந்தவர். அவர் மத்தேயு மார்க் சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தை முழு குறிப்பிட்டிருக்கிறார். But the same thing cannot be said about the Quran. ஆனால் இதே காரியத்தை நீங்கள் குர்ஆனோடு கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. Because we see that even if we go by the hadith, let us not go to the manuscripts right now, we will go that later. Even if we go to the hadith, we see that in Sahih Muslim book number 5 hadith number 2286, an entire surah is missing from the Quran that is right now there.
மூலப்பிரதிகளின் அடிப்படையில் நாம் ஒருவேளை போகாவிட்டாலும் அவர்களுக்கு இருக்கிற ஆதார நூலான ஹதீஸின் அடிப்படையில் நாம் போனாலும் கூட சஹீஹ் முஸ்லிமுடைய 5வது தொகுப்பின் 2286 ஹதீஸ் நம்பரின் அடிப்படையில் ஒரு சூரா இவர்களுக்கு இருக்கிறதான குர்ஆனிலே முழுவதுமாக தொலைந்திருக்கிறது என்று சொல்லி அது சொல்லப்படுகிறது. And there is no hope for them to get it back because their caliph Uthman burnt all the manuscripts at that time. அவர்களுக்கு எப்படியாகலும் அந்த சூராவை சென்றடைந்து அந்த சூரா என்ன சூரா என்று கண்டறிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த குர்ஆன் தொகுப்பதற்கு காரணமான உதுமான் என்பவர் அந்த மூலப்பிரதிகள் எல்லாவற்றையும் எரித்து போட்டு விட்டார். Sahih Bukhari volume 6 book number 61 hadith number 510. சஹீஹ் புகாரி வால்யூம் நம்பர் 6 அதனுடைய 61வது காரியம் 510 hadith number 510. ஹதீஸ் நம்பர் 510. Uthman burned all the manuscripts at that available time, so there is no way of for them to go back and get it. That means the preservation of Quran is lost hopelessly, but the preservation of the Bible is still there in all the manuscripts, and we can go back and study and get actual words as it is by the grace of God. குர்ஆனுடைய அடிப்படையில் அவருடைய ஆதார நூல்களின் அடிப்படையில் அந்த சஹீஹ் முஸ்லிமுடைய அடிப்படையில் அப்பொழுது தொகுக்கப்பட்ட காலத்தில் இருந்ததான உதுமான் அவர்கள் அங்கிருந்த மூலப்பிரதிகள் எல்லாவற்றையும் எரித்து விட்டார். எனவே மூலப்பிரதிகள் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையில் இறைவேதத்தை பார்ப்போம் என்று சொன்னால் குர்ஆனுக்கு எந்த விதமான ஆதாரமும் நம்பிக்கையும் கிடையாது. அதே நேரத்தில் வேதாகமத்திற்கு இருக்கிற ஏராளமான மூலப்பிரதிகள் அதனுடைய ஒரிஜினல் தன்மைக்கு ஒரிஜினல் மூலப்பிரதிக்கு நேராக நம்மை கொண்டு செல்வது என்பது ஆணித்தரமான காரியம். There is no comparable book in the history including Quran when it comes to the preservation to match up with the Bible. பாதுகாப்பு இறைவேதம் பாதுகாக்கப்பட்டதான காரியத்துக்கு வரும்போது குர்ஆன் உட்பட இந்த பூமியிலே பரிசுத்த வேதாகமத்தோடு கூட ஒப்பிடுவதற்கு எந்த ஒரு புத்தகமும் இல்லை. If preservation is the criteria for a book being in the word of God, it is only the Bible which qualifies it. If they have anything else, let them produce it. ஒரு புத்தகம் இறைவேதமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட்ட தன்மைதான் அதுக்கு இருக்க வேண்டும் என்பது அளவுகோலாக இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் அந்த தன்மையை இந்த பூமியிலே கொண்டிருக்கிறது. இதற்கு இணையான ஒரு புத்தகத்தை யாரும் காட்ட முடியாது. Now their argument would have been, they seems to be arguing that there should have been one manuscript which was preserved. That is not necessary. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. At the very outset, I would like to make a clarification. It seems there's a confusion among this audience as to which is the TNTJ team or Muslim team. முஸ்லீம் ஒரு குழப்பம் இருக்க மாதிரி தெரியுது. முஸ்லீம்களுடைய குழு எந்த குழு அப்படிங்கிறத குழப்பம் இருக்கிறதா தெரியுது. அந்த நீல சட்டை அணிந்திருக்காருல்ல நம்ம சகோதரர், அவரிலிருந்து இவர் வரை 7 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த தரப்பில் பேசுனாங்கல்ல, அவங்கள எங்கள் டீமில் சேர்க்கலை. ஏன்னா அவர் நாங்கள் சொல்ல வேண்டிய வாதத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் எங்கள் டீமும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பைபிளில் இவ்வளோ குளறுபடி இருக்குது, மாறி மாறி இருக்குது, வேரியேஷன் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்டுக்கும் இன்னொரு ஸ்கிரிப்டுக்கும் வேரியேஷன் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆமாம் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அப்படி தான் இருக்குது, ஒன்றில் இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது தான் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. 2 பேருக்கு சமமான டைம் தான் கொடுக்கணும் விவாதத்தில், 2 பேருக்கு சமமான டைம். ஆனால் அவர் டைமை சேர்த்து நமக்கு பேசியிருக்காரு. அவங்க பாஷையில் சொல்கிறதா இருந்தால் விட்னஸ் கொடுக்குறதும்பாங்க, சாட்சி கொடுக்குறதும்பாங்க. நமக்கு அவர் சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் சேம் சைட் கோலும்பாங்கல்ல, அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சார் இதில் நம்ம வைக்காத ஒரு வாதத்தை அவர் வைத்தார். Dear brothers and sisters, first we'd like to make a point clear that who all belong to TNTJ and who all belong to the other side. There seems to be a confusion among the audience because of the argument they posed. From yesterday we have been proving from Bible that there are a lot of variations even in a manuscript, but they failed the other side. In fact, they gave another additional argument which is in our favor. We really doubt if they are in our side or not. So there should not be any confusion among the audience. Now we'll continue. We didn't make preservation as a criteria. We never used the word preservation. But he said preservation is a criteria. Preservation is not a criteria. The work of Shakespeare has been preserved. Do we call it as a word of God? Even ancient literary works have been preserved. But that does not become word of God just because it has been preserved. அதாவது
பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு வேத நூல் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதாக அவர் சொன்னார். நம்ம அப்படி சொல்லவே இல்லை. உண்மையிலே சொல்வதாக இருந்தால் பாதுகாப்பது வேத நூலுக்கு அடையாளம் இல்லை. அப்படி அது அடையாளம் இல்லைன்னு சொல்ல வரல, அதுவே வேத நூல் என்பதை அடையாளமாக ஆக்காது. உதாரணமாக தமிழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, கம்பராமாயணம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் முந்தையது திருக்குறள், அதுவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதனால் அது இறைவேதம் என்று சொல்லிவிடுவோமா? அது பாதுகாக்கப்பட்டிருப்பதால் மட்டும் இறைவேதம்னு சொல்லிட மாட்டோம். நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்? இப்போ நாங்கள் சொல்றது இறைவனுடைய வேதம் என்றால், கடவுளுடைய வார்த்தை என்றால், அது அந்த பயபக்தியோட பரிசுத்தத்தோட அந்த ஹோலினஸ், அந்த பரிசுத்த தன்மையோட ஒரு அச்ச உணர்வோட பத்திரமா பாதுகாக்கணும். ஜூஸ் அதை சொல்லுவாங்க, கைகளை அசுத்தமாக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அது இறைவேதத்தை தொட்டு கையை கழுவிட்டு தான் தொடணும், தொட்டுட்டும் கையை கழுவுவாங்க. இறைவேதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க யூதர்கள். அந்த மாதிரி அது பரிசுத்தமானதாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஒலிம்பிக் மேட்ச்சில் விளையாடுற மாதிரி போட்டி போட்டு நீ திருத்துறது நான் அதிகம் திருத்துறியா, நான் திருத்துறது அதிகமாக, அவன் ஒரு மாற்றம் செஞ்சால் நான் ஒரு மாற்றம், இந்த மாதிரி மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஃபுட்பால் கிரவுண்டில் கிக் பண்ணுற மாதிரி they are kicking with God's word. If they really have to preserve their God's word, if they really treat it as holy, they will have to preserve it, just like how Jews would preserve their holy book. But the Christian friends here, looking at all these evidences, it is very evident that they have been playing with the Bible. They assume that this is something like a playground and they played too much in the Bible. And he was talking about some variations. அவர் சில வேரியேஷனை பற்றி, முரண்பாடுகளை பற்றி சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார். ப்ரூஸ் என்ற ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு நியூ டெஸ்டமெண்ட் வேரியேஷன் சொல்லிட்டு அந்த புத்தகத்துடைய பேர். அதில் சில ஸ்லைட்ஸ்லாம் எடுத்து போட்டாங்க. இவர் ஒரு அறிஞரை சொல்கிறார், இந்த மாதிரி ஏராளமான அறிஞர்கள், ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் இன்று நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து பல நூற்றாண்டுகளாக பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுது? அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குதுங்கிறது உறுதிப்படுத்துது. இது சின்ன விஷயம் இல்லை. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் ஒரு ஆள் சொல்லிட்டு போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸும் முரண்பாடும் கான்ட்ரடிக்ஷன்ஸும் அடிஷன்ஸ் டிலீஷன்ஸ் இன்டர்போலேஷன்ஸ் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அளவுக்கு இருக்குது. இது எதை சேர்த்தாங்க, எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. The other side cited an example of Mr. Bruce's statement. So it is also evident that among many scholars who did research on this variations in manuscript, Bruce is also one among them, and it itself proves that there have been lot of variations, lot of human interpolations in Bible. அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு உதாரணம் போட்டு காட்டினாங்க. அமோஸ் அமோன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு சொன்னாங்க, காலத்துக்கு மாற மாற ஸ்பெல்லிங் மாறும், எல்லா லாங்குவேஜ்லையும் உள்ளதுன்றாங்க. ஸ்பெல்லிங் வேண்டாம் மாறும், உச்சரிப்பு மாறாதுங்க. அதுலேயும் பேரில் உச்சரிப்பு மாறாது. என்னதான் ஸ்பெல்லிங் மாறினாலும் என் பேராக தான் இருக்கும். ஸ்பெல்லிங்கை வேண்டாம் மாற்றி எழுதலாம், ஆனால் உச்சரிப்பு மாறவே மாறாது. இது அந்த வித்தியாசம் கூட அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. அது அவங்களே ஒத்துக்கிறது தானே செய்கிறாங்க. எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது, நாங்கள் அறிஞர் இல்லை, நீங்களும் அறிஞர் இல்லை, நீங்கள் பேசாதீங்க, நம்மளை பேசக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அறிஞர் இல்லை பேசாதீங்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அதில் தரவான அறிஞர்கள் தான். We know very detail, we have studied in detail about the critical textual criticism. We are capable of arguing on that basis. We are scholars in that. We need not have a certificate from you. If you want, you can have an argument on that, on the exclusively on textual criticism. நாங்கள் அந்த விஷயத்தில் தனித்து பேசவும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் தெரியாமல் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, இஸ்லாத்தை பற்றியும் தெரியல, கேட்டாங்களுக்கு அரபி தெரியாது, அரபி தெரியாமல் ஏன் பேசுகிறீங்க? அப்புறம் நேற்று ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னாங்க, அந்த ஹதீஸ் அப்படி இல்லைங்க, எடுத்து காட்டுங்கன்னு கேட்டோம். மேனஸ்கிரிப்ட் அங்கே இல்லை நெட்டில் இருக்காங்க, கொடுங்கன்னு கேட்டோம், தரவே இல்லை. கடைசியில் ஒன்று தந்துருக்குறாங்க, அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு கடைசியில் பதில் சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ கோளாறுன்னு பாருங்கள். இஸ்லாத்தை பற்றி தான் தெரியல, அதாவது வேறு மதம், அவங்க மதத்தையாவது ஒழுங்காக தெரிஞ்சிருப்பாங்கண்டா, எங்களுக்கு அதுவும் தெரியாதுங்கிறாங்க. அதுவும் தெரியாமல் உங்கள் மதத்தை பற்றி ஏன் பேச வர்றீங்க? உங்கள் மதத்தையே உங்களுக்கு தெரியலண்டா அதை பற்றி எங்கிட்ட எங்கே பேச வர்றீங்க? உங்கள் மதத்தை உங்களை விட நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களுடைய மூல பாஷை ஹீப்ரூவையும் கிரேக்கத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களுடைய டெக்ஸ்டைல் கிரிட்டிசிசத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் பேச ரெடியாக இருக்கிறோம். யூ ஆர் நாட் வில்லிங் டு டாக் ஆன் இட். You cited an example that it may be because of the spelling variation. You plainly admitted that it is because of spelling mistake. Amos and Ammon. Any proper noun will not differ by the pronunciation. May the spelling may be different, but the pronunciation entirely cannot be different. Moreover, they claim that they don't know anything on this topic
And they also put the same thing on our plate, saying that even you are not eligible to talk. They don't have to discuss about whether we are eligible to talk or not. In fact, maybe you admit that you don't know anything, but by the grace of God, we have done enough research and we have all the qualification to do this textual criticism. அப்புறம் அவங்க தரப்புலேருந்து ஒன்று சொன்னார். அவருக்கு உண்மையை டெக்ஸ்டல் கிரிட்டிசிசத்தை பற்றி ஒன்றும் தெரியல தான். ஏன் தெரியலண்டா, there are 4 families of manuscriptsன்றாரு. There are many families. The major families are 4. அந்த 4 ஃபேமிலிஸுக்கு பேர் கூட தெரியல. அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போனார். அந்த 4 ஃபேமிலிஸுக்கு என்ன பேருன்னு கூட தெரியாமல் இருக்கிறாரு. இவர் வந்து கிறிஸ்துவத்தை பற்றி பேச வந்திருக்கிறார். ரைட். அப்புறம் he admitted to one fact. The fact is, the older the manuscript, அவர் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை உண்மையில ஒத்துக்கிட்டார். ஒரு விஷயத்தை என்ன ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா, பழைய பிரதிகளாக இருந்தால், மூலப்பிரதிகளாக இருந்தால் அது ரொம்ப சரியாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பழையதாக இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சரியாக இருக்கும் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னோம் பழைய பிரதிகளில் ரெவலேஷன் இல்லைன்றோம். அதுக்கு அவர் சொன்னார், பழைய பிரதிகளில் ரெவலேஷன் வேணா இல்லாமல் இருக்கலாம். சர்ச் ஃபாதர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. சர்ச் ஃபாதர்ஸ் என்ன எழுதுனாங்க? சர்ச் ஃபாதர்ஸுங்கிறது தனிக்கதை. நாங்கள் வந்து அடுத்த அறிஞர்களெல்லாம் கோட் பண்ண விரும்பல, டைரெக்டாக உள்ளதை மட்டும் தான் காட்ட வர்றோம். சர்ச் ஃபாதர்ஸுக்கு போனோம்னு சொன்னால் அது மக்களை டைவர்ட் பண்ணுற மாதிரி போயிருங்கிறதுக்காக நாங்கள் போக விரும்பல. ரைட், வில் கண்டினியூ. Even you have not done enough research on the manuscript. They spoke about 4 families of manuscript. In fact, there are many families of manuscript and 4 are the major one. But the example he cited was also wrong, and he did not even name the 4 families of manuscript. And moreover, he quoted something like the church fathers would have told. That is not the final authority for being a holy book. நேற்று நம்ம இதை பார்த்தோம். கோடஸ் வேட்டிகனஸ்ல இது இல்லைன்றோம். அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆரம்ப காலத்து பிரதியில் அது இல்லை. அவர் கேட்ட கேள்விகள்லாம் அந்த இதிலே பதில் கொடுத்துருக்குறோம். அதனால நாங்கள் இடையில சொல்லலை, நான் இப்போ சொல்லலை, பின்னால் இடையில வரும். இது ஆரம்ப காலத்து பிரதி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. கோடஸ் வேட்டிகனஸ் இதில் ஜான் அந்த பெரிகோப் அடல்ட்ரே, அதாவது விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லால் எறியுதுன்னு ஒரு செய்தி வரும். அது இல்லைன்னு மூலமொழியிலன்னு இருக்குது. நெக்ஸ்ட், அதே மாதிரி மார்க் 16 வந்து 8ஓட முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க பைபிளில் 9 to 20 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது 8ஓட முடிஞ்சு போச்சுங்கிறதுக்குள்ள ப்ரூஃப். இதுவும் கோடஸ் வேட்டிகனஸ். அடுத்தது நெக்ஸ்ட், கோடஸ் வேட்டிகனஸ்னா என்ன? ஹவு ஓல்ட் இஸ் இட்? கோடஸ் வேட்டிகனஸ்ங்கிறது இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 16th century. 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கவே பட்டது. அதுதான் மிக பழைய மேனுஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. அந்த பழைய மேனுஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சது எப்போன்னு கேட்டிங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 4ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அது வரைக்கும் எங்கே இருந்தது அது சும்மா தெரிஞ்சுக்கிறங்க. வேட்டிகனஸ்னா வேட்டிகன் இருக்குல்ல, போப்பாண்டவர், போப்பு இருக்கார்ல, அங்கே இருந்துச்சு. அவங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து அவங்க லைப்ரரியில் இருந்துதான். அவங்க லைப்ரரியில் என்ன இருந்துன்னு அவங்களுக்கே தெரியல. 16 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிச்சி தேடி எடுக்கிறாங்க. குப்பையிலேருந்து பொறுக்கி எடுக்கிறாங்க. அவங்க லைப்ரரியில் இருக்கிறத தூசி தட்டி எடுத்து, இது வந்து ரொம்ப பழசுங்க, 400 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, சாரி 4th century 4ஆம் நூற்றாண்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட், சினாட்டிகஸ். கோடெக்ஸ் சினாட்டிகஸ்ங்கிறது கோடெக்ஸ்னா கோட் பண்ணப்பட்டது, புக்கு மாதிரி கோர்க்கப்பட்டது. புக்கு மாதிரி கோர்க்கப்பட்டது தான் கோடெக்ஸ். நிறைய கிரேக் லெட்டின் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பொதுமக்களை குழப்பறதுக்காகவே. அதை பார்த்து நீங்கள் குழம்பிட வேண்டியதில்லை. இது சினாட்டிகஸ்ங்கிறது சினாய் மலை சொல்கிறோம்ல, மவுண்ட் சினாய், அங்கே ஒரு செமினரி இருக்குது. அந்த செமினரியில் இருந்து அங்கே உள்ள டஸ்ட்பினில் எடுக்கப்பட்டது. அங்கே உள்ள டஸ்ட்பினில் ஒரு ஜெர்மன் ஸ்காலர் போய் தேடி அங்கே ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப வரும்போது கடைசியில் குப்பைத்தொட்டில் ஒன்று இருக்குது, இதுவான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்து, ஆமாம்மா இதை தான் நான் தேடி வந்தேன், அவருக்கு இருக்கிறதே தெரியாது, இதை தான் நான் தேடி வந்தேன், இதுதான் 400 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுன்னு சொன்னார். இதுதான் கோடஸ் சினாட்டிகஸ். இதுவும் 16 இது கண்டுபிடிக்கப்பட்டது பாருங்க 19ஆம் நூற்றாண்டில். இது 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சொல்கிறாங்க 4ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், அப்புறம் டெட் சி ஸ்க்ரால்ஸ் சொன்னார். டெட் சி ஸ்க்ரால்ஸ் சொல்லிட்டு சாவுக்கடல் ஆவணத்தை சொல்லிட்டு அது வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளோ ஃபேத்ஃபுல் டிரான்ஸ்மிஷன், எவ்வளோ ஹானஸ்ட் டிரான்ஸ்மிஷன், நாங்கள் எவ்வளோ ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நேர்மையாக அதை நாங்கள் வாழையாக நாங்கள் பாதுகாத்துருக்கிறோம் அப்படிங்கிறது சான்றுன்னு சொன்னாங்க. அந்த சாவுக்கடல் ஆவணத்தில் இவன் கையில் வச்சிருக்க புத்தகத்தில் உள்ள எஸ்தர் கிடையாது. எஸ்தருங்கிற புத்தகம் இவங்க புத்தகத்தில் பைபிளில் வச்சிருக்கிறாங்க, அது அந்த சாவுக்கடல் ஆவணத்தில் கிடையாது. அதே மாதிரி அதில் என்ன சிலது இருக்குது, என்ன இருக்குது, இவங்க அப்போக்ரிப்பான்னு சொல்லி தள்ளக்கூடியது, இவங்க ஏற்றுக்கிட்டு அப்போக்ரிப்பான்னு இந்த பைபிளில் சேர்க்கக்கூடிய அப்போக்ரிப்பாவும் இருக்குது, சேர்க்காத சில அப்போக்ரிப்பாவும் இருக்குது. அப்போக்ரிப்பா லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பட்டியல் போகும். அந்த அப்போக்ரிப்பா புக்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. நெக்ஸ்ட்,
அதே மாதிரி இப்போ அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு ஹீப்ரு பைபிள் இருக்குது. ஹீப்ரு தான் அவங்களுக்கு மூலமொழின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹீப்ரு மொழியுடைய மேனுஸ்கிரிப்ட் அவங்க அதுதான் ஒரு மேனுஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் தான் இப்போ அவங்கள்ட்ட இருக்கிறதுலே ஏஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட், ரொம்ப பழமையான மேனுஸ்கிரிப்ட், ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஹீப்ரு மொழியில் உள்ள மேனுஸ்கிரிப்ட். அந்த மேனுஸ்கிரிப்டுக்கு பேர் லெனின் கிராடியஸ். ஏன்னு கேட்டால் அது லெனின் கிராட் இருக்கிற ரஷ்யாவில் அங்கே உள்ள மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதனால அதுக்கு பேர் லெனின் கிராடியஸ். அது எப்போ எவ்வளோ பழசு தெரியுமா? அது எப்போ எழுதுனாங்க தெரியுமா? 1028 எழுதுனாங்க. இயேசு இறந்து 1000 வருஷத்துக்கு பிறகு எழுதின புஸ்தகம் இதுதான். இவங்கள்ட்ட இருக்கிற ஹீப்ரு மொழியுடைய ஏஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட். அந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. பாதுகாக்கிற லட்சணம். ஆனால் பாதுகாக்கிறதுனா கிரிட்டீரியாவை ஆக்கலை, அளவுகோலாக ஆக்கவில்லை. அதையும் வச்சுக்கிறீங்க. அவங்க சொன்னதுனால சொல்கிறேன். ஏஷியன்ட் பழமையானதுலாம் சொன்னாங்கல்ல, 5000 பிரதிகள்னாங்கல்ல, 5000 பிரதிகள்லாம் எப்போ எடுத்தாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட். So this is the most ancient manuscript which was written 1028 years AD. 1000 years after. 1000 years after Jesus Christ. Now, சரி, இப்போ இந்த வேரியேஷன்ஸை பற்றி பேசுனாங்களே, வேரியன்ஸை பற்றி. இது கிரீக் மொழிங்க. இது கிரேக்க மொழியில் உள்ள வேரியன்ட். அவங்க இந்த ஆமோன்னாங்கல்ல, நாங்கள் ஆமோன் மாதிரி வித்தியாசத்தெல்லாம் காட்டலை. ஒரு வாக்கியம் இல்லாமல் போகிறது, ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டது, ஒரு வசனம் சேர்க்கப்பட்டது, இதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது வெறும் முட்டையை சோத்துக்குள்ளே போச்ச கதை தான். நாங்கள் முழு பூசணிக்காய் போச்ச கதைலாம் இனிமேல் வரும். நீங்கள் அதையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு வார்த்தையை சேர்த்தது, வார்த்தைகளை நீக்கினதை மட்டும் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது நாங்கள் இப்போ நான் எடுத்திருக்கிறதெல்லாம் கிரேக்க மட்டும் தான் எடுத்திருக்கிறோம், ஹீப்ரூவில் உள்ளது எடுக்கலை. ஏன்னா அவங்க பேசும்போது சொன்னாங்களே, ஹீப்ரு ஜூஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஹீப்ரு ஜூஸ் தான், யூதர்கள் தான் அந்த பழைய ஏற்பாட்டுக்கு பொறுப்பாளர்கள், அவங்க தான் பாதுகாத்தாங்கன்ட்டாங்க. நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு தான் சொந்தக்காரர்கள்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுனால இதை போட்டிருக்கிறோம். இது கிரேக்க மொழியில் உள்ளது. ரெவல்யூஷனில் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆவது வசனம் ஏற்கனவே சொன்னேன். அதில் 1,44,000 எண்ணிக்கை அதில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் சினாட்டிகஸில் அந்த ரெவல்யூஷனுங்கிற இது வேட்டிகனஸில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சினாட்டிகஸில் இருக்குது. ஆனால் இவங்க வச்சிருக்கிற பைபிளுக்கும் அதுலேயும் வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னேன். அது மாத்திரம் சொல்லலை, அந்த சினாட்டிகஸில் 1,44,000 இல்லை, 1,40,000 என்ற ஒரு இடத்திலும் 1,41,000 என்ற இடத்துலையும் இருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஆதாரம் தான் இது. இங்கே பாருங்க, கிரேக்க படிக்க வேண்டியதெல்லாம் படிச்செல்லாம் தெரிய வேண்டியதில்லை. அந்த வார்த்தை அடுத்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க. இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக வார்த்தைகளை பிரேக் பண்ணியிருக்கிறோம். The words have been broken just for simple identification. ஆடியன்ஸ் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரேக்க வார்த்தைகளையும் உடைத்து உடைத்து அந்த மேலே உள்ள சிவப்பு எழுத்துல இருக்குல்ல, முதல் இதில் சினாட்டிகஸ்ல இருக்குது. அது மற்ற ரெண்டுலையுமே கிடையாது. மேலே உள்ளது அது கீழே உள்ளதுலையும் இல்லை, கீழே உள்ளதுலையும் இல்லை. பாருங்க, அந்த வார்த்தைகள் இல்லை. அதுக்கு அடுத்தது மேலே உள்ளதுல சினாட்டிகஸ்ல 2வது வரியில் இருக்கு பாருங்க. எக்கட்டோ டெசரகோட்டான்னு இருக்குது. எக்கட்டோன்னு சொன்னா 100, டெசரகோட்டாண்டா 40, டெசரகோட்டாண்டா 40, எக்கட்டோ டெசரகோட்டா அப்படிங்கிற வாசகம் அங்கே இருக்குது. இங்கே கீழே அந்த வாசகம் இருக்கா பாருங்க, 3 நம்பர் தான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தமா? 1,44,000. சரிங்க, 1,44,000 இருந்தா 44 2 நம்பராவது ஒன்றா வரணும்ல, 2 எழுத்தாவது ஒரே மாதிரி இருக்கணும்ல. அங்கே என்ன இருக்குது பாருங்க. அடுத்தது கீழே அங்கே பாருங்க, கீழே உள்ள வாசகம் மேலே உள்ளதில் இல்லை பாருங்க, மேலே உள்ளதில் இல்லை. சரி, இப்போ கீழே உள்ளதில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளதையும் 3ர்ட்ல உள்ளதையும் பாருங்க. மேலே எக்கட்டோ டெரகோட்டா வந்துருக்கு இல்லை, அந்த சிவப்புல 2வது வரியில், அதான் அது கீழே உள்ளதில் பாருங்க. கீழே உள்ளதில் பாருங்க, எக்கட்டான் கடைசியில் ஒரு எண்ணு சேர்த்துருக்கு பாருங்க, கடைசி இல்லை. அதுக்கு அடுத்து டெரகோட்டா இருக்குது, டெசரகோட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க டெசரபேஸ்ங்கிற வார்த்தை இருக்குது. அந்த டெசரபேஸ்ங்கிற வார்த்தை அதில் இல்லை. நெக்ஸ்ட், அதே இதுதான். ஃபாஸ்ட்டாக போகணுமோ? சரி, இப்போ இங்கே பாருங்க, அதிலே இதில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும் சொன்னேன். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னாங்கல்ல, அவங்க சொன்னதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காட்டுறோம். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு எடுத்துக்கிட்டு அந்த 3 வசனத்துலையும் 3 மேனுஸ்கிரிப்ட்லையும் எத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. நண்பர்களே, நல்ல அருமையான சப்ஜெக்டில் வர்றோம். அதுக்கு முன்னாடி நேற்றுலேருந்து நம்ம காலையிலேருந்து ஒரு விஷயத்தை திரும்ப கேட்டுகிட்டே இருக்கோம். அவங்க இன்னும் இது வரைக்கும் பதில் சொல்ல. முதல்ல கேட்ட கேள்வி என்னென்னா, பைபிள் எப்போ கரெக்ட் பண்ணப்பட்டது? அதாவது ஹசரத் முகமது அவர்களுக்கு முன்பாகவா அல்லது பின்னாடியா இல்லை அவர் காலத்துலையான்னு திரும்ப கேட்டோம்.
இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லலைங்க. ஒன்றா முகமது அவர்களுக்கு முன்னாடியே இதுக்கு பாதுகாக்கப்படலை, இது வந்து சினாட்டிக் வேதாகமம் வந்து அது எல்லாம் ஓகே தான். சரி, பாதுகாக்கப்படாத ஒரு வேதத்தை எப்படி அல்லாஹ் பல வசனங்களை குறிப்பிட்டு காண்பித்தார்கள், அல்லாஹ் எப்படி அந்த புத்தகத்தை பரிசுத்தமானதுன்னு சொன்னார், ப்ராஃபட் முகமது அப்படி எப்படி அதை யூஸ் பண்ணார்னு கேட்டாங்க. நீங்கள் அதுக்கு இது வரைக்கும் ஆன்சரே பண்ண கிடையாது. சரி, ஒருவேளை ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கான விஷயத்துக்கு நாங்கள் வர்றோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி அந்த காரியம் வந்து ப்ராஃபட் முகமதுக்கு முன்னாடியே அந்த புத்தகம் பாதுகாக்கப்படலைங்க, அதாவது கிறிஸ்தவங்க வந்து பாதுகாக்கலைங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுட்டா கூட, உங்களை விட அல்லாஹ் வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் கடவுளாக சொல்கிற அல்லாஹ் வந்து ரொம்ப உங்கள் அறிவை விட குறைந்தவராக மாறிவிடுகிறார் என்கிற அர்த்தத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். ஏன்னா 6 Friends, from the beginning, since yesterday, we have been asking one single question, whether when was the Bible corrupted, for which our dear friends have not answered us so far, whether it was before the time of Muhammad or after the time of Muhammad. If what they claim is to be true, that Bible has not been preserved, which means Allah is weaker than human beings, so that he is not able to protect or preserve the Bible. So even if for argument's sake we agree that Bible has been protected. Yes, proceed. இப்போ ஹலோ, நம்ம மக்கள் வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, இந்த இவங்களுடைய பொதுவாக என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் உடைச்சா அது மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்க நீங்கள் பார்க்குறீங்க. முதல் நூற்றாண்டில் அல்லாஹ் வந்து பாதுகாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல்லயே. சரி, கஷ்டப்பட்டு கிறிஸ்தவங்க இவ்வளோ தூரம் பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு இது இருக்குது. அதுவேளை அதோட லட்சணம் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், அல்லாவே பாதுகாத்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது வந்து அல்லாஹ் பாதுகாத்திருந்தா அது எப்படி பாதுகாத்துருக்கணுங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பாருங்கள், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் நான் போட்டிருக்கேங்க. இதை நான் நேற்றே கேட்டேன். அருமையான பிஜே சார் சொன்னாங்க, இதை நான் தான் சொன்னேன் அப்படின்னாங்க. நமக்கு பிஜே சார் மேலே தனிப்பட்ட விதத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அவர் வந்து 2 2 4ன்னு சொன்னால் அவர் சொன்னார்ன்றதுக்காக நாங்கள் எந்த விதத்துலையுமே மறுக்க போகிறது கிடையாது. அது 2 2 4 அவர் சத்தியத்தை சொல்லியிருக்கார், நாங்கள் சத்தியத்தை ஏற்று தான் ஆகணுங்க. அது மாதிரி பிஜே சார் எடுத்து கொடுத்த இந்த சும்மா இன்ன மர்ஜியும் லா இலல் ஜஹீம் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்தின்படி அவர் அது தமிழ் எழுதியிருக்கனால நான் தமிழ்லேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல லா இலல் ஜஹீம்னு இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த ரெட்டில் நான் இது பண்ணியிருக்கேன், அதுக்கு 2க்கு நடுவில் ஒரு அலீஃப் வரணுங்க. ஆனால் பல குரான்களில் இந்த அலீஃப்கள் நீக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நான் கேட்குறேன், அல்லாஹ் பாதுகாத்த வேதத்துடைய, அதாவது நீக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லலை, சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேங்க. யார் சொன்னதுன்னு கேட்டால் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் இப்போ குரானில் இருக்கிறது இப்படி தான் இருக்குது, குரானில் இப்படி இல்லை. இதுக்கு நடுவில் அந்த அலீஃப் வருதுங்க, அந்த ரெட் மார்க் 2 லெட்டருக்கு நடுவில் அலீஃப் வருதுங்க. அந்த குரான் வேணால் எங்கிட்ட இருக்குது, நான் காமிக்கிறேன். அலீஃப் இருக்கிற அந்த இதுதான் ஒரிஜினலாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காஃபிர்கள் செல்லுமிடம் நரகம் இல்லைனுங்க. அதுதான் அதுக்கான சரியான அர்த்தம். இப்போ டிஎன்டிஜேவோ அல்லது மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை எல்லாரும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது எப்படி, காஃபிர்கள் செல்லுமிடம் அவர்கள் தங்குமிடம் நரகம் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறதும் அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை இங்கே இப்படி தான் வரும். எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இந்த இடத்துல காஃபிர்கள் செல்லுமிடம் நரகம்னு? ஏதாவது வேறு ஏதாவது கோடெக்ஸில் இது இல்லாமல் இருக்கா? நீங்கள் திருத்திருக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொன்ன வேதத்தை நீங்கள் திருத்தினர், அதாவது அருமையான இஸ்லாமிய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் திருத்திருக்காங்க. இதையே அந்த அலீஃபை யார் கட் பண்ணா அதை நீங்கள் சொல்லணும். அப்போ கட் பண்ணதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, யாரோ கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அது யாருன்றதை நம்ம இது பண்ணலாம். அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மனுஷங்க பாதுகாப்புங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க, மனுஷன் தானுங்க, அவன் எதாவது மறந்துருப்பாங்க, கொஞ்சம் விட்டுருப்பாங்க. சரி, அல்லாஹ் பாதுகாத்தானே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இங்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் யோசிக்கணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. Actually, in the beginning, our friends are saying that Allah was not willing to preserve the book. So, but I have quoted one verse from Quran where it is mentioned that infidels, in the original manuscript it is mentioned that infidels will not go to hell. But in Tamil translation, in all Quranic translations,
it is mentioned that infidels will go to hell. So Allah, the original manuscript says, Allah, infidels will not go to hell, but in the translations, human beings have corrected the original manuscript as infidels will not go to hell, will go to hell. So, see how you can see the difference. The Allah is not able to protect His own book. சரி, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேற்றே வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா சாத் சீன் வந்து மாற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நேற்றே வந்து அருமையான பிஜே சார் அவர்கள் கொட்டேஷன் போட்டாங்க. அதை வந்து சாத்தா எழுதணும் இல்லை சீன் எழுதியிருக்கிறாங்க இப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ இதை வந்து யார் முடிவு பண்ணுறது? இதுவுமே வந்து இன்னொரு கோடெக்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ இன்னொரு கோடெக்ஸ் இருந்தால் தானே, இன்னொரு பாதுகாக்கப்பட்ட பிரதி இருந்தால் தான் அதை பார்த்து நீங்கள் திருத்தணுங்க. எதுவுமே இல்லாமல் நீங்களே படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அது வந்து படித்தா வந்து அர்த்தம் வராது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏன் மாத்துறீங்க? அல்லாஹ் பாதுகாத்த புஸ்தகத்தை, அல்லாஹ் பாதுகாத்து கொடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் சாத்தை வந்து சீனா மாற்றி ஓதுங்க, சீனை சாத்தா மாற்றி ஓதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்க? அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. இப்போ இவ்வளோ தூரம் அவங்க பாதுகாத்த லட்சணம் தெரியுது, அவங்க பாதுகாத்த லட்சணம் தெரியுது அப்படின்லாம் சொன்னார் அருமையான சகோதரர். நான் கேட்குறேன், இதை திரும்ப கேட்க முடியாதா? அல்லாவே இந்த கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும்ல. அதனால் ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, இதை திரும்ப ஒருத்தர் கேட்பாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கணுங்க. அதனால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது மாதிரியான பல வித்தியாசங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவோம். இன்னொன்று அவங்க சொன்னாங்க, நாங்கள் டெக்ஸ்டுவல் ஸ்கிரிப்ட் வந்து பற்றி பேசுவோம் அப்படின்னு. சாதாரணமாக தமிழில் படித்து எழுதுனதுலேயே எவ்வளோ தப்பு இருக்குங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து போடுவோங்க. தமிழில் படித்து அவங்க எழுதுகிற விஷயத்துலையே எத்தனை தப்பு அவங்களுடைய ஆதாரபூர்வமாக எழுதின காரியங்களில் அவங்க எவ்வளோ தப்புகளை செய்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து போடுவோங்க. அதாவது நல்லா எல்லாரும் செய்யக்கூடியது ஒரு சிலர் தவறுகள் செய்வாங்கங்கிறத விட்டுட்டு நாங்கள் அதை தெரியும் எனக்கு இதை தெரியும், சாதாரணமாக தெரிய வேண்டியது தெரியலையே அப்படின்றத வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் எடுத்து போடுவோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி சகோதரர் அஸ்கர் அவர்கள் தொடருவார்கள். நம்ம அடுத்த செக்ஷனில் இதை பற்றி பார்ப்போம். Sath scene, there are two differences, but originally it is not like that. It is only changed by human beings. Who has given the authority to change Allah's words? So when they cannot preserve their own words, they say we are not capable of preserving our manuscripts. So you can see their double standard now. Now, my dear friend, he has said that he have a study enough about the manuscript and he no need certification from us. நம்முடைய நண்பர் சொன்னார், கையெழுத்து பிரதிகளை நான் போதுமான அளவிற்கு படித்திருக்கிறேன், ஆகவே உங்களிடத்திலிருந்து எனக்கு அந்த எந்த விதமான சர்டிபிகேட்டும் தேவையில்லை என்று சொன்னார். But the scholarship which he is bringing is a 200 backward. ஆனால் அவர் கொண்டு வருகிற அந்த அறிஞர் தன்மை என்பது 200 வருடங்களுக்கு முன்பதாக. He is bringing 2 manuscript out of 27,000 and he seems to be a big scholar. 27,000 கையெழுத்து பிரதிகள் இருக்கும்போது 2 கையெழுத்து பிரதியை கொண்டு வந்துவிட்டு நான் அறிஞர் என்று சொல்கிறார். He is able to bring so many variants. The reason is because we have so many manuscript. நமக்குள்ள இத்தனை வித்தியாசங்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அத்தனை அதிகமான கையெழுத்து பிரதிகள் இருப்பதினாலே. You imagine you are around here between 250 to 300 people. இங்கே நாம் இருக்கிற அனைவரும் 250 இருந்து 300 பேர் இருக்கிறோம். If you all are writing a note, நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை எழுதுறீங்க about our lecture, இந்த உரையாடலை குறித்து and here is someone Uthman, their followers, their leader, இங்க இருக்கிற உத்மான் அவர் தலைவர் ஒருவர், and he takes all the notes and he make one and he bonds all. இப்ப அங்க இருக்கிற ஒருவர் என்ன செய்கிறார், நம்மட்ட இருக்கிற எல்லா நம்ம நோட்ஸ் எல்லாம் வாங்கி ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எரித்து விட்டார். And then tomorrow someone wanted to know the variance and he will have very less. இங்க அங்க எப்படி விதமான வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி தேடி பார்த்தால் அங்க ஒன்றுமே இருக்காது. But Christian picture is opposite. ஆனால் இதற்கு முற்றிலும் எதிர்ப்பட்டது. Yesterday we saw you are bringing your argument on the base of brackets which was of KJV base. During KJV we has only 6 manuscript. நேற்றைய தினத்திலே 2
வசனங்களிடையே அடைமொழிகள் இருப்பதை குறித்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த மொழிபெயர்ப்பில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். And now- அந்த சமயத்தில் 600 மூலப்பிரதிகள் தான் இருந்தது. And now we have 27,000 manuscript. ஆனால் இன்றைக்கு 27,000 கையெழுத்து பிரதிகள் இருக்கிறது. So you imagine, இப்பொழுது நீங்கள் கற்பனை பண்ணி if பார்த்துக்கொள்ளுங்கள். we wanted to restore all of our saying, இப்ப நம்ம எல்லாம் சொன்ன எல்லாருடைய வார்த்தைகளையும் நம்ம திரும்ப சேர்க்க வேண்டும் என்று what is சொன்னால் the best way? அதற்கு மிகச் சிறந்த வழி To எது? taking two people's note and checking the variations and going to the original? இந்த ரெண்டு பேர் எழுதினதை மாத்திரம் வைத்துக்கொண்டு அந்த மூலத்துக்கு நம்ம போவது சரியான ஒன்றா? Or taking this all 250 or 300 people notes and checking and going to the original? இந்த 250 300 பேர் எழுதினவற்றையும் வைத்துக்கொண்டு எது உண்மையானது எது மூலமானது என்று போவது சரியானதா? This is the best scholarship he is claiming. இதுதான் அவர் மிகச் சிறந்த ஒரு அறிவுத்தன்மை என்று சொல்லுகிறார். Now yesterday what he says that first he did not give any criteria, but he says I have given evidence and evidence and evidence, and there is no evidence at all. அவர் எந்த விதமான அளவுகோலையும் சொல்லாதபடிக்கு நான் ஆதாரங்களுக்கு மேல் ஆதாரங்கள் கொடுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. All of yesterday his evidence can be categorized in 4. இந்த எல்லா ஆதாரங்களையும் 4 விதங்களில் நாம் பகுத்து விடலாம். He brought some immoral passages and he have a tons in Quran and Hadith. இங்கே He brought some immoral passages இங்கே ஒழுக்க நெறியற்ற பகுதிகளை கொண்டு வந்தார். as he thinks, அவர் and he யோசிக்கிறார். have a tons in Hadith and Quran. ஆனா ஹதீஸிலும் குர்ஆனிலும் நூற்றுக்கணக்கான விதமான பகுதிகள் இருக்கிறது. Second, he brought contradiction. அங்கே முரண்பாடுகளை கொண்டு வந்தார். And he has 101 contradiction. I can show it now itself. ஆனால் அதே விதமான முரண்பாடுகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதுபோல நூற்றுக்கணக்கான முரண்பாடுகளை காட்ட In முடியும். contradiction, he is bringing the variance of the Greek manuscript. அங்கே கிரேக்க மூல பிரதியில் இருக்கிற வேறுபாடுகளை கொண்டு வந்து He is காண்பித்தார். bringing of 18th century argument and seems to be 21st century top scholars. அங்கே 18வது நூற்றாண்டு விவாதத்தை கொண்டு வந்து விட்டு 21வது நூற்றாண்டு அறிஞர் போல அவர் பேசுகிறார். Now yesterday he responded in the response of my friend saying that Quran says chapter 15 verse 9 that we have revealed this zikra and we will preserve, and his response they gave that means only Quran. இங்கே அங்க ஜிக்ரா என்கிற அந்த வார்த்தை குறித்து எவ்விதமாக பாதுகாக்கப்பட்டது என்பதை குறித்து குர்ஆன் இருப்பதை குறித்து என்னுடைய நண்பர் சொல்லும்போது அது குர்ஆனில் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். But in Quran there is a 200 above words zikra mentioned. அங்கே 200க்கு அதிகமான திக்ரா என்கிற வார்த்தை குர்ஆனில் For பயன்படுத்தப்பட்டிருக்கு. example, Quran 38 verse 1, Quran 54 verse 17, Quran 54 verse 22, Quran 54 verse 22 and 40, it is only for the Quran. இங்கே குர்ஆன்ல 38 1 54 17 22 32 40 ஆகிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஜிக்ரா என்கிற வார்த்தை இப்ப குர்ஆன்ல பயன்படுத்தப்படுது. இவையெல்லாம் குர்ஆனுக்காக But for பயன்படுத்தப்பட்டிருக்கு. the Torah and Injil is Quran chapter 16 43, Quran 21 verse 7, Quran 21 verse 48, Quran 21 verse 105, Quran 40 verse 53, Quran 40 verse 54. ஆனால் தௌராத்துக்கும் இஞ்சிலுக்கும் இந்த ஜிக்ரா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல 16 43 21 7 48 105 40 53 54 வசனங்களில் இருக்கு. Quran chapter 11 verse 114, Quran 11 120, Quran 21 48, Quran 38 41 to 42, Quran 26 209, Quran 29 verse 51, Quran 38 verse 45 to 46, Quran 89 verse 23. இங்கே அதே போல குர்ஆனை குறித்து சொல்லப்படும் போது 11 114 120 21 84 38 41 42 26 209 29 51 38 45 46 89 23 சொல்லப்பட்டிருக்கிறது. He cannot prove Jikra means only Quran. I challenge him. If he is a scholar, intellectual, not as a memorizing and coming here, respond here. Give us the answer what we are asking. You are not able to touch one question since yesterday. Respond here that this means only Quran, not Bible, and we are coming back for every point which you are bringing. You will get tons of tons. இங்கே சொன்னார் இந்த ஜிக்ரா என்கிற வார்த்தை குர்ஆனுக்கு மாத்திரம்தான் என்று அவர் நேற்றைய தினத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் இங்கே நிரூபிக்க முடியும் அது முழு வேதாகமத்துக்கும் இஞ்சிலுக்கும் தௌராத்துக்கும் உரியது என்பதை குறித்து எங்களால் நிரூபிக்க முடியும். அதற்கு அவர் மாற்று கருத்து இருக்குமானால் இப்பொழுது அவர் The சொல்லட்டும். response he has given, Quran chapter 13 verse 39.
அவர் சொன்ன பதிலிலே குர்ஆன் 13:39 that whatever Allah wants, He change, and whatever He wants, He will preserve. அல்லாஹ் விரும்பினதை அவர் பாதுகாக்கிறார், விரும்பாததை அவர் அழிக்க அனுமதிக்கிறார் என்று சொல்கிறார். First, in this verse, Quran is not mentioned. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே 19:39 I would like குர்ஆனை குறித்து சொல்லப்படவில்லை. I would like to hear from PJ sir, show me where is the word Quran in that verse. அந்த வசனத்தை அந்த ஆயத்திலே குர்ஆனை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பிஜே சார் அவர்கள் சொல்லட்டும். If you wanted to talk on this verse, இந்த குறிப்பிட்ட ஆயத்தை குறித்து பேச வேண்டும், come for the clear word. இதை குறித்து இன்னும் தெளிவான வார்த்தையோடு Quran chapter 6 verse 34, Quran 6:1-15, Quran 10:64, Quran 18:27, it says Allah word cannot be changed. இங்கே குர்ஆன் 6:34, 115, 10:64, 18:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் குர்ஆனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன் வார்த்தைகளை மாற்றுவதில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. La mubaddala li kalimatillahi. God's word cannot be changed. தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை மாற்றப்பட முடியாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It cannot be for Quran at any cost. அது குர்ஆனுக்கு முடியவே முடியாது எந்த நிலையில இருந்தாலும். When Quran is speaking, Quran is saying in the 6th century when the Bible was written, completed, it was everywhere. எங்கே குர்ஆன் எழுதப்பட்டது 6வது நூற்றாண்டில், ஆனால் அதற்கு முன்பதாகவே வேதாகம் முழுவதும் எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. Till now we have never heard from this team what is their criteria to debate, what is criteria to judge. For us it's clear. Quran chapter 10 verse 94 says, "O Muslims, if you have a doubt, go to the people of book." இங்கே இதுவரைக்கும் அவர்கள் எந்த அளவுகோலை வைத்து வேதாமும் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதை குறித்து அவர்கள் சொல்லாதபடிக்கு அவர்கள் இங்கே நாங்கள் அதை குறித்து தெளிவாக இருக்கிறோம். முஸ்லிம்களே, உங்களுக்கு இந்த வேதத்தை குறித்த சந்தேகம் இருந்தால் அதை வேதத்தை உடையவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But Quran chapter 5 verse 47 says, "Let the people of gospel, Christians, judge everything according to gospel." So we are here to judge you everything what you bring in the light of gospel, because you are commanded in the Quran. இந்த விவாதம் பயனளித்துக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். பார்வையாளர்கள் நாம் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, விவாதிப்பவர்களே உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நம்ம இந்த கடைசி அமர்வில் அவர் பேசும்போது முதலாக ஒருவர் பேசணும், அந்த ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் வேட்டிகேஷன்லேருந்து காட்டுறீங்க, சினாட்டிகேஷன்லேருந்து காட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான், ஓகே அதெல்லாம் ஓகே தான், ஓகே சரிதான் அப்படின்றாரு. ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், இம்மாரல் செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலையில், ஒழுக்கக்கேடான செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்றுனாங்க. நம்ம ஒழுக்கக்கேடான செய்தி நாங்களா சொன்னோம், பைபிளில் இருக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் ஒழுக்கக்கேடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தவர் கொஞ்சம் டைம் அவருக்கு என்னன்னு தெரியல, கேலண்டர் ரொம்ப வேகமாக பிக்சர் வரணும்னு தெரியல, அடுத்த வாரம் உள்ள செய்திகளை அன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்பவுமே அந்த குழப்பம் இருக்குது. கேலண்டரை பிக்கும் போது ஒவ்வொரு பேஜாக பேப்பராக பிக்க சொல்லுங்க அந்த டெய்லி ஷீட்டில். அடுத்த வாரம் தான் அங்கே அந்த குரான்கிற தலைப்பு, அடுத்த வாரம், இந்த வாரம் பைபிளுங்கிற தலைப்பு, இந்த குரான் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கிடலாம். அதில் ஒருத்தர் மிரட்டவும் செய்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொன்னால் நாங்களும் சொல்லுவோம் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் சொல்லாத, நீ சொல்லாமல் தான் நானும் சொல்ல மாட்டேன், என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா விவாதம் சொல்லிட்டு வந்துட்டு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் எங்கள் சர்டிஃபிகேட் தர வேண்டியது இல்லைங்கிறாரு, ஆனால் 200 years முன்னால் உள்ள நாலேஜ் வச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் 2 மேனுஸ்கிரிப்ட் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ 27,000 மேனுஸ்கிரிப்ட்ன்றாரு. ஆனால் 2 மேனுஸ்கிரிப்ட் வச்சு பார்த்தா இத்தனை கோடாறு இருக்குது. 27,000 எடுத்தால் என்ன ஆகும்? நான் அவுடேட்டடுங்கிறீங்க, என்ன அவுடேட்டடாக இருக்கும்போது எந்த லட்சணமாக இருந்தால், இப்போ இஃப் ஐம் அப்டேட்டட், வாட் வில் ஹேப்பன் டு யோர் வாட் வில் ஹேப்பன் டு யோர் ஸ்கிரிப்சர்ஸ்? அப்புறம் 2 தடவை நேற்றும் ஒரு சேலஞ்சுன்றாங்க, இன்னைக்கும் சேலஞ்சுனாங்க. நாங்கள் அந்த கண்டுக்கிறதே இல்லை, சும்மா பாவலா பார்த்தா அடிக்க வரையா அந்த டைப்பு. இது ஏற்கனவே சேலஞ்சு பண்ணிட்டு தான் இந்த டிபேட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு அடி 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 என்ன நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எத்தனை அடி வாங்குறேன்னு எண்ணி பார்க்க வேண்டாமா அப்படின்னு உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நேற்று, நம்மளை சொன்னாங்க, அவங்க அப்படி நாங்கள் லாஜிக்னு சொன்னோம், தே கெட்டிங் அப்செட்டுன்னாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹூஸ் கெட்டிங் அப்செட்டுன்னு. அவங்க அடி நான் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு உட்காந்து பேசிக்கிட்டு திரும்பவும் சேலஞ்சா, இன்னும் எத்தனை அடி வாங்கன்னு என்றதுக்கா, இதுலேயே எண்ணிக்கிறங்க போதும். ரைட், வில் கம் டு தி ஸ்லைட். So they started with saying that whatever slides we put, he said, okay, we all accept it. So that itself is the solution for the debate. There's no point to debate again. And another person was talking something which was out of topic. Anyway, we have a separate debate for discussing whether Quran is God's word. That's coming next week. So you don't have to hurry up. You still have a week. Please hold on all your arguments.
Now, they said if we put one contradiction from the Bible, they are ready to put tons. We are ready to take all those tons. That's the reason we have come here for debate. But this is not the right place to put. You will be given enough time there, so don't waste your time. Please come to the point. இப்போ நேற்று முதல்ல பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த மொழிபெயர்ப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொன்னார்ல, அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை ஹைலைட் பண்ணிருக்கிறோம். சேர்க்கப்பட்டதும் அந்த ஃபுல் வேர்ட்ஸும் சேர்த்துருக்குது, அதையும் காட்டுறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸையும் காட்டுறோம். சில இதில் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த டெசர கோட்டாங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதில் சியும் போடலாம் எஸ்ஸும் போடலாம். எப்படி போட்டாலும் ப்ரொனன்சியேஷன் ஒன்றா தான் வரும், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதில் வச்சுக்கிட்டு ஆனால் ஹைலைட் பண்ணிருக்கிறோம். மேனுஸ்கிரிப்டில் இது வரக்கூடாதுன்னு நாங்கள் 2 மேனுஸ்கிரிப்ட் தான் காட்டுறோங்கிறாங்க. 2லேயும் இந்த லட்சணமாக இருக்குது. இன்னும் எடுத்தோம்னு சொன்னால் பைத்தியம் முடிச்சிடும், அந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும் ஏகப்பட்ட முறைப்பாடு. நாங்கள் 2, 3ன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 4 மேனுஸ்கிரிப்டை போட்டுக்கிறோம். வெஸ்ட் காட் சரி. அப்புறம் இந்த டிசன்ட்ராஃப் இருக்கிறார்ல, இவர் தான் சினாட்டிகஸை கண்டுபிடிச்சவர். அந்த சினாய் மலையில் போய் கண்டுபிடிச்ச அந்த ஜெர்மன் ஸ்காலர் வந்து அவர் தான். ரைட். அது இந்த அந்த இதில் பாருங்கள், ஒரு முக்கியம் 4 வார்த்தையே அப்படியே 3 வார்த்தை இது ஆக்சுவலாக 3 வார்த்தை அங்கே சேர்த்துருக்கு. அந்த கீழே உள்ள வார்த்தையும் சேர்த்துருக்கு பாருங்கள். அதில் இல்லை, இதில் இருக்குது. மூலப்பிரதியில் இருக்குது, அதாவது சினாட்டிகஸில் இருக்குது. இதில் பின்னால் உள்ள மேனுஸ்கிரிப்ட்ஸில் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது உங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷில் இந்த ஸ்லைடு போட்டிருக்கோம். கைனோவா ரைட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்க, இந்த 2 மேனுஸ்கிரிப்டில் மொத்தம் இருக்கிறத 8 வார்த்தை தாங்க. அந்த 8 வார்த்தையில் இந்த சிவப்புல இருக்கிற வார்த்தைகள் அதில் இல்லை, இதில் இருக்கிறது அதில் இல்லை, இதில் இருக்கிறது அதில் இல்லை, அதில் இருக்கிறது இதில் இல்லை. அந்த வகையில் மொத்தம் 4 வார்த்தை போயிருச்சு. 2 வார்த்தை போயிருது. மீது அங்கே பாருங்க, இந்த 2 வார்த்தை இருக்குது. ஆனால் இந்த 2 வார்த்தை பாருங்க வருஷம் மாறி இருக்குது. மேனுஸ்கிரிப்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஆமோஸோ ஆமோனா என்ன மாற்றிருக்காங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அங்கே பாருங்க, அதில் பாருங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை இருக்குது. இதில் பாருங்க ஒரு சென்டென்ஸே இருக்குது. இதில் பாருங்க ஒரு பேராகிராஃபே இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறோம், எல்லாம் சும்மா சாம்பிள் தான். நெக்ஸ்ட் சாரி முன்னாடி போங்க. அதில் பாருங்க, அதில் மார்க்ஸ் நெக்ஸ்ட் மார்க் 9ல் 43, 47 நம்ம ஏற்கனவே சொன்னோம். 46, 44 வசந்தையும் காணண்டம்ல அது மூலமொழிகளில் பாருங்க. அந்த ஸ்டெஃபனஸுடைய கிரேக் மேனுஸ்கிரிப்டில் அவர் வச்சிருக்கிறார். அவருடைய ஒரிஜினலில் அது இருக்குது. 44, 46 இருக்குது. 47ல் கூடுதலாக 2 வார்த்தை இருக்குது. இங்கே பாருங்க, வெஸ்காட் அவருடைய பைபிளில் பாருங்க 44 பிளாங்க், 46 பிளாங்க், 47ல் அந்த கடைசியில் உள்ள 2 வார்த்தை இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி சினாட்டிகஸ் ஏற்கனவே சொன்னது தான். ஏக்கட்டோ டெசர கோட்டாவா டிசி சிடிசிலஸ், சிடிசிலஸ்னா 1000, 1,40,140,000. இங்கே பாருங்க, அங்கே எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கூடுதலாக ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதில் 1,40,000, 1,41,000. நெக்ஸ்ட் இப்போ Dear brothers and sisters, when we quoted from just 2 manuscript variations, they wanted us to take 27,000 manuscripts and then come with the proofs. With 2 manuscripts only, we are finding so much of variations, and when we take all the 27,000 manuscripts, it will again turn out to be a debate. It is not for your benefit, right? So you don't have to worry whether we are quoting from 27,000 or just 2 manuscripts. Within 2 manuscripts itself, you find so many variations. Then there are every chances that with 27,000 you will find exponentially different variations. இப்போ நேற்றுலேருந்து இந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று நைட்டோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 3 o'clock நம்ம விவாதம் ஸ்டார்ட் பண்ணோம். இது சிடிஸ் டிவிடிஸ் போட்டு விற்பாங்க. ஒரே டிவிடியாக இருக்காது, 2-3 டிவிடிஸாக இருக்கும். ஒரு ஆள் ஒரு டிவிடியை தூக்கி இன்சர்ட் பண்ணுறாரு. பண்ணாருண்டா இன்னைக்கு 3 o'clock ஸ்டார்ட் ஆகிற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், செஷன் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம சொல்லுவோம், நேற்று நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் பேசின இன்னொரு சிடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம். இதுக்கு முன்னால் நான் உனக்கு குறிப்பிட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கே சொல்லியிருக்கிறேன்? இன்னொரு சிடி அதே மாதிரி நான் பேசுனது இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இதுவும். பைபிளில் நிறைய இடங்களில் சில புத்தகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் காணோம். ஆமோஸ் கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. முழு பூசணிக்காய சோத்தில் மறைச்ச கதம்பாங்க. முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது இல்லை, சோத்தையே காணோம். பாருங்க. நெக்ஸ்ட் புக் ஆஃப் ஜாசர் mentioned in Joshua and Samuel காணோம். நெக்ஸ்ட் இந்த புக்கும் காணோம். புக் ஆஃப் த வாரியர்ஸ் ஆஃப் லார்ட் இருங்க,
மாத்திராதீங்க. இது வந்து நம்பர்ஸ்ல இடம் பெற்றிருக்குது. இந்த புக்கை காணோம், நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட், வேர் டிட் யூ லூஸ் இட்? தே லாஸ்ட் இட் இன் த கேமரன் கேவ்ஸ். சாவு கடல் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுல அங்க இருக்குது. இந்த புக் ஆஃப் வாஸ் ஆஃப் த லார்டுங்கிறது சாவு கடல் ஆவணத்துல இருக்குது, கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. அவர் தான் சொன்னாரு சாவு கடல் ஆவணண்டார, அது வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க, இன்னும் பைபிள்ல சேர்க்க காணோம். நெக்ஸ்ட், Chronicles of Kings of Israel, இது வந்து mentioned in Kings. Next, Chronicles of Kings of Judah, mentioned in Kings. Next, book of Shemaiah the prophet, mentioned in 2nd Chronicles. Iddo the seer, mentioned in 2nd Chronicles. The manner of the kingdom, 1st Samuel. Acts of Solomon, 1st Kings. Annals of King David, 1st Chronicles. Book of Samuel the seer, 1st Chronicles. Book of Nathan the prophet, 1st Chronicles and 2nd Chronicles. Book of Gad the seer, 1st Chronicles. Prophecy of Ahijah, 2nd Chronicles. Book of Kings of Judah and Israel, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புக். முதல்ல தனித்தனி புக்கு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புக்கு. 2nd Chronicles, 2nd Chronicles, எல்லாமே 2nd Chronicles. Book of Jehu, 2nd Chronicles. The story of Book of Kings, 2nd Chronicles. Acts of Uzziah, 2nd Chronicles. Vision of Isaiah, 2nd Chronicles. Acts of Kings of Israel, 2nd Chronicles. அவங்க வந்து நம்பரா சொன்னாங்க 1 2 3 4 5 6, நம்ம குர்ஆன் 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படினாங்க. நாங்க மைக் டெஸ்டிங்லாம் பண்ணல, எல்லாம் புக்ஸ் பேரா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை புக்ஸை காணோம், டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஐ அம் லிஸ்டிங் இட் அவுட். ஃபாஸ்டா பட்டியல் போட்டுட்டு போறேன், நிறைய சொல்ல வேண்டியிருக்குது, எதை சொல்லணும்னு தெரியல. ஆக்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் சீர், 2nd Chronicles, புக் இஸ் மிஸ்ஸிங், கண்டுபிடிச்சு கொடுத்தா பரிசு கொடுக்கப்படும். சேயிங்ஸ் ஆஃப் தி சீர், 2nd Chronicles. Laments of Josiah, 2nd Chronicles. Chronicles of King Ahasuerus, Esther, Nehemiah. Book of Covenant, Exodus. Book of Remembrance, Exodus. ரைட், இத்தனை புக்ஸு காணோம். இத்தனை புக்ஸை எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நான் என்னல, நாங்கள் பட்டியல் தான் போடுறத கவனமாக இருந்தோம். இதில் இத்தனை புஸ்தகங்களே காணோம். அப்புறம் என்ன பைபிள் பாதுகாக்கப்பட்டது? When a lot of books are missing from your holy Bible, how can you claim that Bible is preserved? We have pointed out n number of books which are missing in the Bible. So assume if somebody is going to insert today's CD, and when we quote something that, like we said yesterday, it obviously means that there is a CD which was taken yesterday, something was recorded yesterday, right? So when with all these verses, right, for example in Exodus chapter 17 verse 14, when it speaks about book of remembrance, it means that there should be a book of remembrance. But where is your book of remembrance? You probably forgot it. Now if you want all these books, just go and check in Dead Sea Scrolls. Even you will find few books in that, but you deliberately avoided that from adding into the Bible. What books are present Dead Sea Scrolls is different. We will come to that. அதுக்கு ஸ்லைட் போட்டு வச்சிருக்கோம். Dead Sea Scrolls அதுல என்ன இருந்துச்சு, உங்க பைபிள்ல அது என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது நாங்க அதுவும் காட்டுறோம். எல்லாத்தையும் காட்டுவோம். அவங்க சொன்னது ஒன்றும் விட மாட்டோம், அத்தனைக்கும் பதில் சொல்லுவோம். என்னென்ன கேள்வி கேட்டார்களோ அத்தனைக்கும் நாங்கள் பதில் சொல்லாமல் போகவே மாட்டோம். ரைட், இப்போ மேனுஸ்கிரிப்ட்ஸ் சொன்னாங்க, ஹிஸ்ட்ரியிலே தேர் இஸ் நோ புக், நோ அதர் புக் விச் இஸ் சோ ப்ரிசர்வ்ட் லைக் பைபிள்னாங்க. சொல்லிட்டு there are 27,000 manuscripts. ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் இதில் இல்லாட்ட அதில் என்ன செய்வோம் நாங்கள், அது எப்படி தான் பார்ப்பாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேங்க. மேனுஸ்கிரிப்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேனுஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நிறைய அரிச்சு இருக்குது, நிறைய கையெழுத்து பிரதிகள் இந்த மாதிரி அரிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் இதெல்லாம் இடையில சேர்த்துக்கிடுவாங்க. இங்கே பாருங்க, இப்படி இந்த துண்டு துண்டா இருக்கு பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷில் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, பிட்ஸ் ஆஃப் பேப்பர் லையிங் ஆன் த கிரவுண்ட். கீழே பேப்பராக கிடக்குது, பொறுக்கி குப்பத்தட்டில் எழுதி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், இதெல்லாம் ஒரு மேனுஸ்கிரிப்ட். 27,000 நாங்கல்ல, 27,000 என்னமோ புக்கா 27,000 வால்யூம்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, இது ஒரு மேனுஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட், இதுவும் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுதான் டெட் சீல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரால். டெட் சீ ஸ்க்ரால்ஸ்ல இது ஒரு ஸ்க்ரால். இடையில வந்து fill in the blanks, நீங்க நிரசிக்கிற வேண்டியதுதான். ஒவ்வொரு ஆளும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதில் சேர்த்துக்கிற வேண்டியது, பிபிஇ அவங்க சேர்த்துக்கிற. அப்புறம் அவங்க சொன்னாங்க தப்பா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பிராக்கெட் போட்டதை அவங்க காட்டினாங்க. அது வந்து மொழிபெயர்க்கும் போது 6 மேனுஸ்கிரிப்ட் தான் இருந்தது. இப்போ 27,000 மேனுஸ்கிரிப்ட் வந்துருச்சுனாங்க. நாங்கள் பிராக்கெட் காட்டினது வெறும் பிராக்கெட் காட்டினோம்னா எம்டி பிராக்கெட், அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இல்லை, பிபிஇ. இது டெட் சீ ஸ்க்ரால்ஸ் டிஎஸ்எஸ், அதில் உள்ள ஒரு மேனுஸ்கிரிப்ட். நீங்கள் fill in the gaps. நெக்ஸ்ட் இது தவிர இந்த ரெவலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, அது சர்ச் ஃபாதர்ஸுடைய எழுத்துல இருக்குது அப்படின்னாங்க. அதுக்காக அதை எடுத்துருக்கோம். இப்போ So far they were boasting that they have 27,000 manuscripts, and these are the few manuscripts what they have. With this, what they can restore? There's no point in having these manuscripts.
These are just like plain bit of paper. You can just throw it in the dustbin. What do you make out of it? நெக்ஸ்ட் முன்னால ஆன்டிலோகமேனான்னு ஒன்று இருக்குது. ஆன்டிலோகமேனாண்டா சர்ச்சைக்குரிய எழுத்துக்கள். சர்ச்சைக்குரிய எழுத்துக்களை ஒரு 2 மட்டும் போடுறோம். நவீன காலத்தில் உள்ளதும் பழைய காலத்தில் ஒன்றும் போடுறோம். லூதர் ஏன்னா அவங்களாம் மார்ட்டின் லூதரை பின்பற்றக்கூடிய குரூப்பை சார்ந்தவங்க, அதனால அதை எடுத்தோம். அவர் ஹீப்ரூஸ், ஜேம்ஸ், ஜூட், ரெவலேஷன் எல்லாமே சர்ச்சைக்குரியதுங்கிறார். அதெல்லாம் அவர் கடவுளுடைய வார்த்தை இன்ஸ்பயர்ட் வேர்ட்ஸ்னு ஏற்றுக்கிறல்ல, சர்ச்சை பண்ணார். ஆனால் அது பிரச்சனையாகக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டார், அவருடைய பைபிளில் சேர்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் அதை அவர் சர்ச்சை பண்ணிருக்காரு. ரெஃபரன்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் சாரி, அப்புறம் இந்த ஏர்லி ஃபாதர்ஸ், நாங்கள் சர்ச் ஃபாதர்ஸ். இவர் ஒரு சர்ச் ஃபாதர்ஸ், யூசுபியஸ். இவர் கிபி 325 வாழ்ந்தவர். அவர் ஹீப்ரூஸ், ஜேம்ஸ், ஜூட், 2 பீட்டர், 2 and 3 ஜான், ரெவலேஷன் அதெல்லாம் மறுக்கிறார். நெக்ஸ்ட் இப்போ சமீப காலத்தில் உள்ள அறிஞர்கள் என்ன இந்த இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? தாமஸ் ஜெஃபர்சன் சொல்லிட்டு ஒரு அறிஞர், அவர் இந்த ரெவல்யூஷனே விட்டுட்டார். ரெவல்யூஷன் 2-3 அவங்க சொன்னதுனால நான் அதை எடுத்துருக்கிறேன். ரெவல்யூஷனுங்கிறது அவருடைய ஜாஃபர்சன் பைபிள்ங்கிற பைபிளில் ரெவல்யூஷனுங்கிறதே விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாங்க? ராவிங்ஸ் ஆஃப் மேனியாக், no more worthy or capable of explanation than the incoherences of our own nighty dreams. நம்ம கனவுல கண்டா எப்படி கிறுக்குத்தனமா கனவு காணுவோமோ அது மாதிரி தாங்க அது. அதை விட ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்றாரு, a peculiar record of visions of a drug addict. போதை போட்டு தூங்குறவன் என்ன எப்படிலாம் கற்பனை வருமோ அது மாதிரி. அதுக்கெல்லாம் கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் இது வேணாம், சும்மா அது ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்லுவாங்க, இட்ஸ் a most dangerous book in the world, keep it under lock and key, keep it out of reach of children பாங்க. அது நானே சொல்றேன், அது யார் அடுத்தவங்களை கோட் பண்ண விரும்பல, நானே சொல்றேன், கீப் இட் அண்டர் லாக் அண்ட் கீ, கீப் இட் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகுறது? நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வச்சிருக்க பைபிள், அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், முகமது காலத்தில் பைபிள் திருத்தப்பட்டதா இல்லையா, அப்போ இருந்துச்சா இல்லையா, எப்போ திருத்தப்பட்டதுன்னாங்க. அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் அதுக்கு பதிலாக சொல்லுவோம். அந்த பதிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ரசூலுல்லாஹ் முகமது நபியுடைய காலத்தில் பைபிள் இருந்துச்சா, திருத்தப்பட்டு இருந்துச்சா, எப்போ திருத்தப்பட்டுச்சு, எல்லாத்தையும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க, எப்போ திருத்துனாங்க, யார் திருத்தினா, எப்படி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடே அதான் போட்டோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம். சொல்லிக்கிட்டே கடைசியில் முடிப்போம். எப்படி திருத்தினாங்க, எப்படி பண்ணாங்க. இது ஜீசஸுக்கு இந்த கையில் வச்சிருக்காங்களே பைபிள், இந்த பைபிள் ஜீசஸுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். நெக்ஸ்ட், Jesus does not know about the Bible what they have in their hand. Jesus did not have what you have. நீங்க எதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது இயேசுவிடம் இருக்கவே இல்லை. Proof. Jesus had less than 22 books in his Old Testament. இயேசுவுடைய பழைய ஏற்பாட்டில் 22க்கும் குறைவான புத்தகங்கள் தான் இருந்தது. அவர்கிட்ட 22 புத்தகங்கள் கூட கிடையாது. அவர்கிட்ட இருந்தது 22க்கும் குறைவான புத்தகங்கள் தான். ஃபிளேவியஸ் ஜோசபஸ், இவர் ஒரு ஹிஸ்டோரியன், அவங்களும் ஏத்துக்கிறவர். அவர் கான்ட்ரா ஆப்பியான்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்கார். ஆப்பியானுக்கு எதிராக எழுதியிருக்கார். அதுல புத்தகம் 1 செக்ஷன் 8 அவர் சொல்றார், அவர் யூதர், நம்மிடத்தில் இருக்கிறது 22 புத்தகங்கள் தான். அதுல 5 புத்தகங்கள் லாஸ் மோசேயுடையது, 13 புத்தகங்கள் நபிமார்களுடையது, தீர்க்கதரிசிகளுடையது, 4 பாடல்கள் அப்படிங்கிறார். 4 பாடல்கள்ங்கிறார். மொத்தம் 22ல 4 பாடல்கள்ங்கிறார். நெக்ஸ்ட், ஆனா இன்னைக்கு இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மைனாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், ரொம்ப கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க 39. பெரும்பகுதியான மக்கள் வைத்திருக்கிறது, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஹேவிங் 46 புக்ஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனா இயேசு வச்சிருந்தது 22க்கும் குறைவானது. இவங்க வைத்திருக்கிறதை இயேசு வைத்திருக்கவில்லை. இவங்கள் வைத்திருக்கிறதை இயேசு வைத்திருக்கவில்லைங்கிறதுக்கு இது proof. This is the only proof that the minority of the Christians are holding 39 books in the Old Testament and majority of the Christian population have 46. If you remember, Well, friends, may I call your attention back to the proceedings. அருமையான நண்பர்களே, உங்களுடைய கவனத்தை இந்த நிகழ்வுக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். I think in some ways there is a tamasha going on here. சில விதங்களிலே இங்கு பார்த்தால் ஒரு விதமான தமாஷா நடந்து கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. I'm so sad to say that, but
இதை நான் சொல்வதற்கு மிகவும் துக்கப்படுகிறேன். இருந்தாலும் because our scholar does not know anything, unfortunately, about manuscript study. நம்முடைய அறிஞர் அவர்கள் மூல பிரதிகளை குறித்து ஆராய்வதை குறித்து எதுவுமே அறிந்திருக்கவில்லை என்று தெரிகிறது. So he is only revealing his lack of knowledge related to this subject. இந்த குறிப்பிட்ட பாடத்தை குறித்து அவருக்கு இருக்கிற அறிவு குறைவை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is using some very, very low level language, unfortunately, but we don't want to respond in that way at all. We still want to respect our friends. மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே விதத்தில் பேச நாங்கள் விரும்பவில்லை. Because our Bible says we should respect all people because every human being is created equally by the same God in his image. வேதாகமம் சொல்கிறது எல்லா மனிதர்களும் இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே எல்லா மனிதர்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி. And yesterday our friend was talking about Leviticus. We gave a very good answer, but he didn't understand probably. And he was saying some high caste person must have written Leviticus. Where is caste and where is Judaism and what is this gentleman talking about? It is called a fallacy of category confusion. He is not sure whether he is here or there. இங்கே நேற்றைய தினத்திலே லேவியர் ஆகமத்திலிருந்து ஒரு பகுதியை குறித்து அவர்கள் சொன்னார். அதை குறித்த தெளிவான விளக்கத்தை நாம் கொடுத்திருந்தும் கூட யாரோ ஒரு உயர் ஜாதிக்காரர் இந்த வசனங்களை எழுதி வைத்திருப்பார் என்று அவர் சொன்னார். யூத மார்க்கத்திலே எங்கே ஜாதி இருக்கிறது, அவர் எந்த காலத்தில் இருக்கிறார், இந்த காலத்தில் இருக்கிறாரா அந்த காலத்தில் இருக்கிறாரா என்று அவருக்கே ஒரு குழப்பம் இருக்கிறது தெரிகிறது. And they don't know how to use an analogy. எப்படியாக ஒரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்வது என்பதும் தெரியாமல் இருக்கிறார். You take any book on logic, you will understand that an analogy is used for a specific purpose. எந்த ஒரு தத்துவ புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் எந்த ஒரு காரியத்தை ஒப்புமைப்பட்டு சொல்லும்போது அதற்கென்று சொல்லி சில விதிமுறைகள் உண்டு. To clarify something. ஒரு காரியத்தை விளக்குவதற்காக அது பயன்படுத்தப்படும். Not to prove anything because analogies cannot prove. அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிரூபிப்பதற்காக பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் ஒப்பிட்டு சொல்லுவது ஒரு காரியத்தை நிரூபிக்க முடியாது. And if you don't understand that and still use analogies and go on with analogies, you are committing a terrible fallacy in logic. நீங்கள் இதை புரிந்து கொள்ளாதபடிக்கு திரும்பவும் இதே காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் ஒரு தத்துவ விபரீதத்தை அல்லது தத்துவ தவற்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். And what our friends are actually, presenting here is nothing new. இங்கே நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிற காரியங்கள் எதுவும் புதிதானது அல்ல. He was talking yesterday about borrowed intelligence. அவர் நேற்றைய தினத்திலே கடன் வாங்கிய அறிவு என்பதை குறித்து சொன்னார். And if you do just a little bit of search, you will understand that his is borrowed research. ஆனால் கொஞ்சம் நீங்க யோசித்து சிந்தித்து பார்த்தீர்களானால் அவர்தான் கடன் வாங்கி இருக்கிற அறிவு உடையவராக இருக்கிறார். There was a gentleman called Kairanui in the 19th century. He wrote a book with so-called 119 contradictions in the Bible. இங்கே 19வது நூற்றாண்டிலே கைரான்வி என்கிற ஒருவர் வேதாகமத்திலே காணப்படுகிற 199 வேறுபாடுகளை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். 119 119 முரண்பாடுகள். And then Ahmad Deedat ji we know, Zakir Naik ji we know, and then there is a gentleman called Shabir Ali who has written a pamphlet called 101 contradictions in the Bible. அதற்கு பிற்பாடு அகமத் தீதா, ஜகீர் நாயக் மற்றும் ஷபீர் அலி போன்றவர்கள் வேதாகமத்தில் உள்ள 100 அதிகமான குறைபாடுகள் என்று சொல்லி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். And all these so-called contradictions have been ably answered by scholars already long time ago, 20-25 years ago. இவை இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னாலும் அவைகளுக்கான விளக்கத்தை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தெளிவாக விளக்கி சொல்லியாகிவிட்டது. The big book of Bible difficulties by Norman Geisler and Thomas Ho. இந்த பிக் புக் ஆஃப் பைபிள் என்று சொல்லப்படுகிற தாமஸ் கெய்ஸ்லர் மற்றும் when critics ask, தாமஸ் ஹோம் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் handbook of Bible difficulties by Geisler and Ho, கெய்ஸ்லர் and ஹோப் என்பவர்கள் எழுதியிருக்கிற encyclopedia of Bible difficulties by Gleason Archer, வேதாகமத்தில் உள்ள கஷ்டங்கள் என்று சொல்லி அதற்குரிய விளக்கங்கள் என்று சொல்லி கெய்ஸ்லர் என்பவர் எழுதியிருக்கிறார். and I have a fat book here
It is called Hard Sayings of the Bible, written by 3 top-class, world-class scholars. இங்கே உலக Walter Kaiser, Peter Davis, F.F. Bruce. இங்கே வேதாகமத்தில் உள்ள கடினமான பகுதிகள் என்று சொல்லி 3 உலகம் தரம் வாய்ந்த அறிஞர்கள் எழுதின பெரிய புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. If you are interested in the truth, you could have read these books. சத்தியத்தை குறித்து அறிய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உங்களிடத்தில் இருந்திருக்குமானால் இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். You would have got answers for all your so-called contradictions and all that. நீங்கள் சொல்லுகிற முரண்பாடுகள் போல் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கான பதில்களை இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் பெற்றிருந்திருப்பீர்கள். So, may I call your attention to the fact that we should seek after truth. ஆகவே நான் உங்களுடைய கவனத்தை சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். We should not be silly and use low-level language here. ஆகவே நாம் அது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை நாம் We பயன்படுத்த should நிறுத்திவிட use வேண்டும். polite, decent language, respect one another, and seek after truth. நாம் மிகவும் மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி சத்தியத்தை நாம் அறிவதற்கு முயற்சிக்க வேண்டும். In fact, we don't need to reinvent the wheel. நாம் திரும்பமாக சக்கரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. And so, I would request my friends to get a hold of these scholarly books. People have PhDs, 2 PhDs, and 3 PhDs in these subjects. And they have written. இங்கே பல விதமான டாக்டரேட் பட்டங்களை பெற்ற 2, 3, 4 என்று டாக்டரேட் பட்டங்களை பெற்ற இந்த மனிதர்கள் எழுதியிருக்கிற அறிஞர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். And now, coming to the basics. மறுபடியும் அடிப்படையான காரியங்களை குறித்து நேராக வருகிறேன். From yesterday, நேற்றைய தினத்திலிருந்து I have been saying this. நான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். They are following a line of argument as I am able to understand and see. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விவாதத்தை அவர்கள் வைத்துக் கொண்டே இருக்கலாம், அது என்னால் பார்க்க முடிகிறது. Their premise number 1 in the syllogism of the argument is that the Quran is the word of God. அங்கே அவருடைய முதல் அடித்தளமானது குர்ஆன் தேவனுடைய வார்த்தை என்பது. Their premise number 2 is, according to the Quran and their own thinking, the Bible that we have is not the correct Bible because it got corrupted. அவர்களுடைய எண்ணத்தின்படி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இப்பொழுது வைத்திருக்கிற வேதாகமம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற வேதாகமம் அல்ல, அது கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது. Therefore, their conclusion, the Bible is not God's word. ஆகவே அவர்கள் வந்திருக்கிற முடிவு, எனவே வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பது. And now I have a challenge for PJ sir and his team. இப்பொழுது பிஜே சார் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஒரு சவாலை நான் வைக்க விரும்புகிறேன். The challenge is this. இதான் அந்த சவால். You either deny these 2 premises and thereby deny the conclusion, or answer the 17 questions that we have raised on the basis of your premises. இங்கே ஒன்று நீங்கள் வைத்திருந்த அந்த அடித்தளம் 1, 2 என்று சொல்லி அடித்தளத்தின் அடிப்படையில் நீங்க வந்த முடிவு தவறு என்று ஒத்துக்கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற அடிப்படையில் அடித்தளங்களின் அடிப்படையிலே நாங்கள் வைத்த 17 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். They have not cared to look up even one of those verses from the Quran that we have quoted, on the basis of which we have raised the questions. நாங்கள் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கான ஆதாரம் நாங்கள் சொல்லியிருந்த அந்த குர்ஆனின் வாக்கியங்களில் இருந்து அவர்கள் பதில் சொல்லவே இல்லை. ஒன்றுக்காகிலும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. They had the whole day. முழு நாளும் அவர்களுக்கு இருந்தது. They could not answer even one of those questions. அந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் அவர்களால் சொல்ல முடியும். Why are they not able to be consistent? ஏன் அவர்களால் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரே காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியவில்லை? If you deny those 2 premises, I will withdraw those questions. நீங்கள் அந்த 2 அடித்தளங்களையும் நிராகரித்து விட்டால், இல்லை என்று சொல்லிவிட்டால், நான் என்னுடைய கேள்வியை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். But if you don't now deny those 2 premises, you have to answer those 15 questions, without which we cannot actually meaningfully make any progress in the debate. இந்த 2 அடித்தளங்களையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அப்படியானால் கண்டிப்பாக எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து முன்னேற முடியும் இந்த விவாதத்திலே. But we still have been answering their questions. இருந்தாலும் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Because we have come here for a debate. ஏனென்றால் ஒரு விவாதத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். To show you that the Bible is indeed the word of God. ஏன் என்று சொன்னால் வேதாகமம் உண்மையிலேயே இறைவனுடைய வார்த்தை என்பதை சொல்வதற்கு. They are saying the Bible we have is not God's word, and they have given 2 reasons. வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு 2 காரணங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். PJ sir said he has a definition of Injil because of which he thinks our Injil is not the original Injil. PJ சார் அவர்கள் சொன்னார்கள்,
இஞ்சில் என்கிற பதத்திற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் வைத்திருக்கிற இஞ்சில் ஒரு இஞ்சில் அல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறார். PJ sir, would you please produce the source of this information? பிஜே சார் அவர்களே, நீங்கள் இந்த இவ்விதமான கூற்றுக்கு என்ன ஆதாரம் என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? Where and when have you got this definition of Injil from that you are using to judge our Injil as not the original Injil? நான் எங்களுடைய இஞ்சிலானது உண்மையான இஞ்சில் இல்லை என்பதற்கு நீங்கள் இஞ்சிலை குறித்து எடுத்த விளக்கம் எப்பொழுது எங்கிருந்து எந்த ஆதாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். They have not given even a small bit of evidence in support of this claim. இந்த அவர்கள் கூறிக்கொள்ளுகிற கூற்றிற்கு எந்த விதமான ஒரு துளி அளவு ஆதாரத்தை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. Then Taurat they say that we have is not the original Taurat. நீங்கள் வைத்திருக்கிற தௌராத் அது உண்மையான மூலமான தௌராத் அல்ல என்று சொல்கிறார்கள். The only bit of evidence they could give, they have not given actually, but if they want, they could give is only one verse from the whole Quran. அவர்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்றுக்கு ஒரு ஆதாரம் என்றால் முழு குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை குறித்து அவர்கள் சொல்லலாம். Quran 7:157. சூரா 7:157 இல் சொல்லப்பட்டிருக்கு. But ஆனால் I still would like to know if he has read that original Taurat, where he found that prophecy about Hazrat Muhammad. ஒருவேளை அவர் அந்த உண்மையான தௌராத்தை வாசித்திருந்திருப்பாரானால் ஹஸ்ரத் முகமதை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டும். If they don't give any evidences for these claims, they are empty claims, baseless claims, which cannot stand even for half a minute in any debate in any court of law. இதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய எல்லா விதமான கூற்றுகளும் எங்கேயுமே எந்த விவாதத்திலுமே ஒரு அரை நிமிடத்திற்கு கூட நிற்க முடியாது, தோற்று போய்விடும். But we have positively given two evidences for our belief that Bible is God's word. வேதாகமம் இறைவாக்கு என்பதற்கு இரண்டு ஆதாரங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். We said Bible is God's word because it shows humanity the way of salvation. இது வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை ஏன் என்று சொன்னால் இது மனித குலத்திற்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறது. The only solution for the sin of humanity is shown only in the Bible. இங்கே மனித குலத்தினுடைய பாவத்திற்கு விமோசனத்தை குறித்து இந்த வேதாகமத்திலே நாங்கள் வைத்திருக்கிற இந்த வேதாகமத்திலே மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. We gave you the second evidence. நாங்கள் இரண்டாவது ஆதாரமாக சொன்னது The Bible is truth and truth alone, there is no error in it. அது இந்த வேதாகமானது சத்தியம், சத்தியமே, இதிலே எந்த விதமான பிழையும் இல்லை என்று சொல்லி. They talked about two manuscripts, Sinaiticus and Vaticanus, and they mentioned a few other codices today. இன்றைக்கு அவர்கள் சைனாட்டிகஸ் வாட்டிகானஸ் என்று சொல்லுகிற இரண்டு மூல கையெழுத்து பிரதிகளை குறித்தும் இன்னும் சில கையெழுத்து பிரதிகளை குறித்தும் சொன்னார்கள். And they used these to try and show that we don't have the original Bible with us. இதை எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த உண்மையான வேதாகமத்தை நாங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை கூறுவதற்காக. But ஆனால் this is actually a bigger problem for them than us. இது அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை நம்மை விட. In the Quran there is a mention made about Injil and Taurat and Zabur. குர்ஆனிலே இஞ்சிலை குறித்தும் தௌராத்தை குறித்தும் ஜபூரை குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. And it says that Allah is so powerful that he will supremely succeed in preserving his words. அங்கே தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மிக பெரியவர், அவர் தன்னுடைய வார்த்தைகளை அவர் காப்பாற்றுவதற்கு மிகவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. I would like to give you textual Quranic evidences for this. இதற்கு குர்ஆனிலிருந்து சில ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You read Surah 5. சூரா 5 நீங்கள் verses 43 to 48. 43 இலிருந்து 48 ஆயத்துகளை வாசித்து பார்க்கலாம். See what it says. அது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். Surah 5:43 it says, but how do they come to you for decision while they have the Taurat, in which is the plain decision of Allah, yet even after that they turn away. எதற்காக அவர்களிடத்திலே தௌராத் என்கிற அந்த புத்தகம் இருக்கும்போது உன்னிடத்திலே தீர்மானம் செய்வதற்காக வந்தார்கள். அதிலே தௌராத்திலே தெளிவான விளக்கங்கள் இருக்கிறதே. 44 Verily we did send down the Taurat to Moses, therein we was guidance and light. அங்கே மூசாவிற்கு நாம் தௌராத்தை அளித்தோம், அதிலே நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. And then verse 47. 47ஆம் ஆயத்து. And whoever does not judge by what Allah has revealed
அல்லாஹ் such a வெளிப்படுத்தின person will be விதத்திலிருந்து for தீர்மானிக்காதவர் which is rebellious. அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக இருப்பவர்களாக எண்ணப்படுவார்கள். And then 47, here is the important verse. இங்கே தான் முக்கியமான வாக்கியம் வருகிறது. We have sent down to you the book confirming the scripture that came before it. நாம் உமக்கு புத்தகத்தை அளித்திருக்கிறோம், அது உமக்கு முன் வந்த புத்தகத்தை அது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி. Their book says, Allah says, I have sent books before you and I confirm those books. அல்லாஹ் சொல்லுகிறார், உமக்கு முன்பதாக நான் புத்தகங்களை அனுப்பி இருக்கிறேன், அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். And if you want, you can read the Arabic as well. இதை நீங்கள் அரபு மொழியிலும் நீங்கள் இதை வாசிக்கலாம். 6:34 6:34 and then 10:64. 10:36. For example, 6:34 it says, La mubadila la kitamatillah. It basically means the words of Allah cannot be changed. அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்ற முடியாது என்றுதான் அதனுடைய அர்த்தம். And 10:64 also says the same thing. 10:64 அதே காரியத்தை தான் கூறுகிறது. And so according to them, the Injil and Torah that were there at that time should have been preserved. இந்த வார்த்தையின்படியே அந்த காலத்தில் இருந்த தௌராத்தும் இஞ்சிலும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். And 5:48, if you read, it very clearly says that preservation is the supreme success of Allah. இங்கே 5:48ல வாசிக்கிறோம், இந்த பாதுகாப்பு தான் சகோதரர்களே, அவங்க சில விஷயங்களை கிளப்பினதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, ஜூஸ் டோன்ட் ஹேவ் கேஸ்ட் அப்படின்றாங்க, அது தனியாக இடத்துல பார்த்துக்குருவோம். அப்புறம் அவங்க ரொம்ப டிஸ்ஓரியன்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே இருக்கிறோம், என்ன செய்தியில் இருக்கிறோன்னு தெரியவே மாட்டேங்குது. சின் அண்ட் சால்வேஷனை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், ஹோலி குரான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் சின் அண்ட் சால்வேஷன், அதுக்கு தனி தலைப்பு. அதுக்கு அடுத்த மாதம், ஏப்ரல் மாதம் டேட் போட்டு வச்சிருக்குது. ஏப்ரல் மாதம் பேச வேண்டியதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. செய்தி, இடம், நேரம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் பொலைட் வேர்ட்ஸ், இம்பொலைட் வேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. தே ஸ்டார்டட் இட் ஃபர்ஸ்ட். தே யூஸ்ட் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். நான் சென்ஸ், நோ சென்ஸ், அதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. ஜஸ்ட் ரிவைண்ட் த கெசட் அண்ட் சீ திஸ். அந்த இம்பொலைட் வேர்ட்ஸ் எல்லாம், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் தே செட் தட். ரெண்டாவது, இட்ஸ் அ டிபேட். யூ வில் ஹேவ் டு கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். என்ன இருக்குதோ அப்படி தான் சொல்லணும். அதில் அசிங்கமான வார்த்தை இருந்தால் அசிங்கமாக தான் சொல்லணும். கழுத மாதிரி உறுப்புனா கழுத மாதிரி உறுப்பு தான் சொல்ல முடியும். அதுக்கு நாங்கள் வந்து கழுத மாதிரி உறுப்புங்கிறத பூனைக்குட்டி உறுப்புனா எங்கள் மாற்ற சொல்கிறீங்க. அது பைபிளில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். அதை வந்து இம்மாரல் மேட்டர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இம்மாரல் பைபிளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். தென் அப்புறம் சொன்னாங்க, யூ செட் தட் we are working on borrowed intelligence. borrowed intelligenceல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, கடன் வாங்கிய மூளை அறிவில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தான் கடன் வாங்கல அறிவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அடுத்தவங்க தான் கோட் பண்ணுறீங்கிற அர்த்தத்தை கேட்குறாங்க. நாங்கள் யாரையும் கோட் பண்ணவே இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் ஒரிஜினலாக நாங்களே எடுத்து போட்டிருக்கிறோம். அப்புறம் சொன்னாங்க, எல்லா அகமது இதாத்து அந்த அறிஞர்கள், பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் இன்னொரு அறிஞர் எழுதின புத்தகத்தில் இந்த 119 முரண்பாடுகள் இருக்குது. நாங்கள் சொல்லவே இல்லை 119 முரண்பாடுலாம், எங்கள்கிட்ட அதை விட அதிகமாக இருக்குது. 1000 கணக்கில் வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒரு 500 சில்லற ஸ்லைடு தான் போட்டிருக்கோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஒன்றும் போட முடியலை. அது 10-15 தான் போட்டிருக்கிறோம். 500 சில்லற வச்சுருக்கிறோம். ஆனால் அவரே வந்து 119 இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதை ஒவ்வொருத்தராக காப்பி அடிக்கிறாங்கங்கிறாங்க. நாங்கள் அதை காப்பி அடிக்கலை, நாங்கள் போட்டதெல்லாம் புதுசு. நாங்கள் போட்ட ஸ்லைட்ஸு, இந்த ஸ்லைட்ஸ், இந்த க்ரீக்கெல்லாம் போட்டோம், வேரியேஷன்ஸ்லாம். இது யாரா இதுக்கு முன்னால் போட்டிருக்காங்கன்னு காட்ட சொல்லுங்களேன். அவனை 3 புக்கு காட்டினாரு. இதில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்பட்டுச்சுண்டு. பதில் சொல்லப்பட்டாச்சு தானே, சொல்ல வேண்டியது தானே. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் சொந்த சரக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கடன் வாங்கி அடுத்தவன் எழுதுனது தான் சொல்கிறீங்கன்னு சொன்னேன். இப்போ சொல்கிறாரு இருக்குது, அதுவும் சொல்ல மாட்டோங்கிறாரு. கடன் வாங்கியா சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. you're not even working on you're not working on your own intelligence, you're not working on your borrowed intelligence. If you already have the answers, it has been refuted already, just vomit it out. அதையே கக்கி வாந்தி எடுக்க வேண்டியது தானே. இல்லை, பதில் இருக்குது. எங்க இந்த புக்கில் அந்த புக்கில் இருக்கு, எந்த புக்கில் இருந்து சொல்ல வேண்டியது தானே. 3 PhD ஸ்காலர்ஸ், ஒரு PhD ஸ்காலர்ஸ் படிச்சதை சொல்ல வேண்டியது தானே. ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, ஒரு ப்ராஃபஸி. நேற்று காலையில் அவங்க தான் அந்த வாதத்தை வைத்தார்கள். என்ன வாதம் வைத்தார்கள்ன்றா, குரானில் வந்து ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குதுன்னு சொன்னால், முகமது நபியை பற்றி இஞ்சியிலும் தௌராத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று குரானில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது.
இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தௌராவை குர்ஆன் ஏற்றுக்கொள்கிறது, அந்த தௌராத்தை தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், அந்த தௌராத்து வேற, நீங்கள் வச்சிருக்க தௌராத்து வேறங்கன்றோம். ஆதாரம் என்னண்டாங்க, நீங்கள் சொன்ன வசனம் தாங்க, அந்த வசனத்தில் முன்னறிவிப்பு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, நீங்கள் வச்சிருக்கிறது இல்லை தானே, அப்போ நீங்கள் வச்சிருக்கிற வேற தௌராத் தானே அப்படின்றோம். சொன்ன உடனே நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா, அப்போ பிஜே எழுதியிருக்கிறாரே ஒரு புத்தகம் பைபிள் முன்னறிவிப்புண்டு, நாங்கள் தௌராத்தில் முன்னறிவிப்புண்டா சொன்னோம், நீங்கள் வச்சிருக்க பைபிளில் முன்னறிவிப்புன்னு தான் சொல்லிருக்கோம். பேரை படிக்கிறார் அவர், பைபிளில் முன்னறிவிப்புண்டு, நபிகள் நாயகத்தை பற்றி பைபிளில் முன்னறிவிப்பு, நாங்கள் தௌராத்தில் முன்னறிவிப்புண்டா சொன்னோம். நீங்கள் வச்சிருக்க பைபிளில் முன்னறிவிப்புன்னு இருக்கிறோம், அதையும் தெளிவாக முன்னுரையிலையும் சொல்லி இருக்கிறோம். நாங்கள் இது சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறாங்கன்னு விட்டுட்டு போனால் திரும்ப திரும்ப அதை பெருசாக பேசுகிறாங்க, அதனால் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. நாங்கள் தௌராத்தில் உள்ள முன்னறிவிப்புன்னு சொல்லவில்லை, தௌராத்தில் முன்னறிவிப்பு இருக்கு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் புத்தகம் எழுதிருக்கு, பிஜே எழுதியிருக்க புத்தகம் தௌராத்தில் உள்ள முன்னறிவிப்புன்னு சொல்லலை, பைபிளில் உள்ள முன்னறிவிப்பை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா படித்து பார்த்துக்கணும், நீங்கள் எதை பைபிள் வச்சிருக்கிறீங்களோ அதில் உள்ள முன்னறிவிப்புன்னு சொல்லிருக்கிறோம். They spoke about borrowed intelligence, but first they failed to realize that even with the borrowed intelligence, they have not ready to answer even one contradiction we raised. And they themselves accepted that somebody refuted long back. If somebody has already refuted, there is no point in debating. If it has already been refuted, you can very well put the same thing, right? You are not even able to work on your own intelligence, neither borrowed nor stolen intelligence. Apart from that, they said all these have been copied from some scholars. None of the scholars have cited these Greek variations. This is the first time we are doing it. We have done homework and we are doing it. Can you show us one scholar who cited all these Greek variants? And moreover, they cited regarding that prophecy of Prophet Muhammad, they raised the point saying that the prophecy of Prophet Muhammad is mentioned in Quran, and Allah asked the people to go and verify in Torah and Bible, Torah and Injil. But they gave a book what our Maulvi Pizay wrote. They showed a book. The title itself is very clear. Title says the prophecy of Prophet Muhammad in Bible. It is not titled as Injil, right? It's not neither titled as Torah nor as Injil. That itself is very clear. சகோதரர் வந்து பேசும்போது நான் பேசும்போது சொன்னேன், சும்மா சேலஞ்ச் இருக்காதீங்க, நேற்று சேலஞ்சிங்க இன்னைக்கு சேலஞ்சிங்க, ஏற்கனவே வாங்கிட்டு அடி பத்தாதா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப அடுத்த சேலஞ்ச் வந்துருச்சு. என்ன சேலஞ்ச்? அவங்க நீங்கள் போகிற போக்கை பார்த்தா ஒரு வித்தியாசமாக தெரியுது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னண்டா நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கில் ஒர்க் பண்ணுறீங்க. என்ன லாஜிக்கு? யூ ஹேவ் டூ ப்ரிமிசஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ் இஸ் தட் குரான் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். Your second premises is Quran says that Bible is not the word of God. Your conclusion is therefore Bible is not the word of God. அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர்றீங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, வாத பிரதிவாதம் இருக்குல்ல, லாஜிக்கில் சில முறைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு அடிப்படைகளிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன அதுக்கு முதல் அடிப்படை என்னென்னா, குரான் வந்து இறைவேதம் அப்படிங்கிற முதல் அடிப்படை. ரெண்டாம் அடிப்படை என்ன? குரான் சொல்கிறது பைபிள் இறைவேதம் இல்லை. இந்த ரெண்டு அடிப்படையிலிருந்து முடிவுக்கு ஒன்று வரலாம். என்ன முடிவுக்கு வரலாம்? இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பைபிள் இறைவேதம் இல்லை என்று தெரிகிறது. அப்படிதானே? இதுதான் லாஜிக். ரெண்டு அடிப்படையிலிருந்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் லாஜிக்கும்பாங்க. அதை தான் அவர் டெக்னிக்கலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ், முதல் அடிப்படை என்னன்னு கேட்டால் குரான் வந்து கடவுளுடைய வார்த்தை. ரெண்டாவது ப்ரிமிசஸ், குரான் வந்து பைபிள் இறைவேதம் இல்லை என்று சொல்கிறது. இது ரெண்டையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு முடிவுக்கு வர்றீங்க. என்ன முடிவுக்கு? பைபிள் இறைவேதம் இல்லைங்கிற முடிவுக்கு வர்றீங்க. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நிரூபிக்க முடியுமாண்டாரு. ஐ அக்செப்ட் த சேலஞ்ச். நாங்கள் முதல்ல சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, அடிக்க எண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லி கிண்டலாக சொன்னேன். இப்போ நீங்கள் திரும்ப சொல்கிறதுனால அதை ஏற்றுக்கிறோம். அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் நிரூபிக்கிறோம். அது மாத்திரமில்லை, இன்னொருத்தர் கேட்டார். அவர் சொல்கிறாரு, அந்த இஞ்சில் வேற இந்த இஞ்சில் வேற. அது நீங்களா சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமான்னு கேட்டார். காட்டிக்கிட்டு இருக்கிறோம், காட்டுவோம். நாங்கள் முடியும் போது அனைவரும் இந்த 10 நிமிஷத்துலையோ அல்லது அடுத்ததுக்குள்ளேயோ முடிச்சு காட்டிடுவோம். அந்த தௌரா வேற இந்த தௌரா வேற, இந்த இஞ்சில் வேற அந்த இஞ்சில், நீங்கள் வச்சிருக்கிற இஞ்சிலே கிடையாது, நீங்கள் வச்சிருக்கிற தௌராத்தே கிடையாதுங்கிறத இப்போ நாங்கள் நிரூபிக்க போகிறோம். நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போ தான் முடிவுக்கு வருவோம். அந்த சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். We have taken up the challenge that we have to argue based on the two premises and then with the conclusion. Now, another person asked from the other side whether we have proofs that
the Torah is not the one what is mentioned in Quran, yes, we are going to prove that. That is what we are doing. And they never touched even on one slide. And by the end of these slides, probably in this sitting or the next one, we'll be able to affirmly say that the Torah and Bible, what you have, is not the one what is mentioned in Quran, Torah and Injil. நான் முதல்ல சொன்னேன் அவங்கள்ட்ட, இயேசுடைய காலத்தில் இயேசுவிடத்தில் இருந்தது 22க்கும் குறைவான புத்தகம். அதுக்கு ஆதாரம் என்ன காட்டின? ஜோசஃபுடைய வரலாற்று நூலில் அவர் எழுதியிருக்காரு, புக் நம்பர் 1 செக்ஷன் 8ல் அவர் என்ன எழுதியிருக்காரு? கான்ட்ரா ஆப்பியானுக்கு எதிராக அப்படிங்கிற நூலில் அவர் என்ன எழுதியிருக்காரு? அவர் எப்போ உள்ளவர்னு சொன்னால் கிபி 30 பிறந்தார். அவர் 30 பிறந்து கிபி 100 இறக்கிறார். இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னா தோராயமாக கிபி 70 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் இறந்தது 100. இந்த 70 100க்குள்ள ஏதோ ஒரு டேட்டில் வச்சுக்கிறீங்களா, அந்த டேட்டில் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்றாரு? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய புனிதமான புத்தகத்தில் 22 நூல்கள் தான் இருக்குது. அதில் 5 மோசையுடையது, 13 தீர்க்கதரிசிகள் ப்ராஃபிட்ஸ் உடையது, 4 துதிப்பாடல்கள் உடையது அப்படிங்கிறார். 4 துதிப்பாடல்கள் அவர் சொல்றார். இது எப்போ சொல்றாரு? கிபி இறந்து 40 வருடத்திலிருந்து 60 வருடத்துக்கு பிறகு அவர் சொல்றார். கிபி கிறிஸ்து இயேசு இறந்து 40 முதல் 60 வருடத்துக்கு பிறகு அவர் சொல்றார். அப்ப கேசு பிறந்த நேரத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். இப்போ இவங்க கையில் என்ன வச்சிருக்கிறாங்க? 36, 49, 39, 46 வச்சிருக்கிறாங்க. அப்ப இயேசு வைத்திருந்ததை விட அதிகமான பழைய ஏற்பாட்டை இவங்க வைத்திருக்கிறாங்க. இயேசு இதை பார்த்ததே இல்லை. இவர்கள் வைத்திருந்த இந்த பழைய ஏற்பாட்டை இயேசு பார்த்ததே கிடையாது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் எதை தோரா என்று சொல்கிறார்களோ அந்த தோராவுக்கும் இயேசுடைய தோராவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்தது, whatever is in their hands is not Torah because Jesus has not seen Torah at all. Whatever the Torah they claim, the Torah as they claim, they have been building an image as though the entire Old Testament is Torah. If they are doing it wantedly, it clearly shows the lack of knowledge. If they are doing intentionally, it's சொல்ல வேண்டியதில்லை, dishonesty, hypocrisy. அவங்க அதாவது அவங்க தோரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தோராண்டா அந்த அந்த பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அது முழுவதும் தோராண்டு அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெரியாம சொன்னாங்கண்டா அவங்க அறியாமையை காட்டுது. கிறிஸ்துவத்தை பத்தி அவங்க தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சு சொன்னாங்கண்டா ஏமாத்த பார்க்குறாங்க, பொய் சொல்றாங்க, கயமை அப்படின்னு காட்டுது. பழைய ஏற்பாட்டை யூதர்கள் 3 வகையாக பிரிப்பார்கள். இயேசு காலத்திலும் அன்று 3 வகையான பிரிவுகள் இருந்தது. பழைய ஏற்பாட்டை யூதர்கள் தனக் என்று சொல்வார்கள். தனக் என்பது 3 வார்த்தைகளுடைய சுருக்கம். தோரா என்றால் சட்டங்கள். அடுத்தது நபியீம், நபிங்கிறோம்ல, அதுல இருந்து வரக்கூடியது நபியீம். அடுத்து கித்வீம்டா கிதாப், புத்தகங்கள் எழுதப்பட்டது, கதப கித்வீம். இந்த தோராவில் உள்ள தாவையும் நபியீமில் உள்ள நாவையும் கித்வீமில் உள்ள காஃபையும் எடுத்து தனக் என்று சுருக்கமாக சொல்வார்கள். இந்த 3 பகுதிகளும் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாடு. இவங்க பழைய ஏற்பாடை காட்டி தோராங்கிறாங்கல்ல, அது தோராவும் கிடையாது, போராவும் கிடையாது, எல்லாம் ஃப்ராடு. அதனால தான் சொன்னோம், நீங்க வச்சிருக்க தோரா இது இல்லை, நீங்க காட்டுறீங்களா பழைய ஏற்பாடு, இதுதான் தோரா என்றால் இயேசு காலத்தில் இருந்த தோரா இது கிடையாது. முகமது நபி காலத்தில் இருந்த தோராவும் இது கிடையாது. போதுமா ப்ரூஃப்? இஞ்சிலுக்கு வர்றோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஃப்ராட் பண்றாங்க, பொதுமக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். இப்ப தோராண்டா என்ன? தோராண்டா 5 புத்தகங்கள் தான். நபியீம்ங்கறாங்கல்ல, நபியீம் சொன்னா அந்த இந்த புத்தகங்கள் தான். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற, முழு விவரம் போட முடியாது, ஸ்லைட்ல இடம் பத்தல. இந்த ரைட்டிங்ஸ்ங்கறாங்க கித்வீம்ங்கிறதுல சாம்ஸ், ப்ரோவர்ப்ஸ், ஜாப், ரூத், சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ், அந்த உன்னத பாட்டு, இந்த இதுகள் எல்லாம் ரைட்டிங்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இந்த 3 பகுதிகள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இதுல இந்த ரைட்டிங்ஸ்ங்கிறதுல எழுத்துக்கள், கித்வீம்ங்கிறதுல இந்த சாம்ஸை மாத்திரம் நாங்கள் கோடு போடாம விட்டுருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணத்தோட தான் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். All that was in Old Testament can be categorized into Tanakh, Torah, Nevi'im and Ketuvim. If the list clearly says that what all is present in Torah, Nevi'im and Ketuvim, these comprise the Old Testament and not the one what they claim, what they have in their hands. Jesus only had the Torah, Nevi'im and Psalms. இயேசு கையில் வைத்திருந்த பைபிளில்
இந்த பகுதிகள் மட்டும்தான் இருந்தது. ஏர்லியர் ஸ்லைட், முந்தின ஸ்லைட். இந்த கீழே கோடு போட்டிருக்க பாருங்க, இது ஒன்றுமே இயேசு கையில இல்ல. பழைய ஏற்பாடுன்னு இவங்க வச்சிருக்காங்களே, இது ஒண்ணுமே இயேசுட்ட கிடையவே கிடையாதுங்க. இயேசுட்டே இல்ல, அப்புறம் முகமது நபிட்ட இருந்துச்சா இல்லையாங்கிற ஏன் கேள்விக்கு வர்றீங்க? இயேசுவே வைத்திராத ஒரு பழைய ஏற்பாட்டை கையில வச்சுக்கிட்டு கடவுளுடைய வார்த்தை என்று பாவலா காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுவிடம் இது இருந்தது இல்லை. ஆதாரம் வேணுமா? நான் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தெரியும். இது மக்களுக்காக தான் சொல்றோம். மக்களுக்காக சொல்றோம்னா அது ஒரு இதாகிட்டாங்க. நம்ம சகோதரர் பேசும்போது நான் இது டிபேட்டுக்காக சொல்லலை, நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்காக சொல்றேன் உடனே பிராக்கெட் போட்டு பேசினாரு, அடைக்குறிப்புக்குள்ள பேசினாரு. பேசணும்னு அடைக்குறிப்புக்குள்ள பேசுறீங்க, டிபேட்டில் வந்துட்டு என்ன டிபேட் இல்லைன்னீங்கன்னா சரி அடைக்குறிப்பை எடுத்துட்டோம், நம்ம எடுத்துட்டோம். அந்த மாதிரி இப்போ வந்து நான் டிபேட்டுக்காக சொல்கிறேன், அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் டிபேட்டுக்காக நான் சொல்லாவிட்டால் இன்ஃபர்மேஷனுக்காக ஐ எம் சேயிங். இதெல்லாம் இயேசு காலத்தில் கித்வீமில் இந்த பகுதிகள் எல்லாம் இயேசு காலத்தில் இருந்ததே கிடையாது. நெக்ஸ்ட், ஜீசஸ் ஹேட் ஒன்லி தோரா, நெவியீம் அண்ட் சாம்ஸ். ஹி டிடன்ட் ஹேவ் தி ரைட்டிங்ஸ். கித்வீம் அவர்கிட்ட கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட், இதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 22 ஜீசஸ் ஹேட் லெஸ் தென் 22 புக்ஸ். 22க்கும் குறைவான புத்தகம். அது காரணம் என்னன்னா, அந்த பழைய ஏற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கப்பட்டது. முதல் 2 வசனத்தை பாருங்க. For all the prophets and law prophesied until John. ஜானுடைய காலம் வரை பல தோராவும் நபியும் முன்னறிவிப்புகள் செய்து வந்தன அப்படிங்கிறார் மத்தேயு சொல்றார். அப்போ யோவானுடைய காலம் வரைக்கும் ஞானஸ்நானுடைய காலம் வரையிலும் அவங்கள்ட்ட இருந்தது லாஸும் தோராவும் நபியும் மட்டும்தான். லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் தான் அவன்கிட்ட இருந்தது. கித்வீம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. சாம்ஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் அன்டில் ஜான். அதுலயும் அப்படிதான் இருக்கு. ஜான் வரைக்கும் தோராவும் இருந்தது, நெவியும் இருந்தது, கித்வீம் கிடையாது. சரியா? இது யோவானுடைய காலம் வரை, ஜானுடைய காலம் வரை. அதே பைபிள்ல இயேசுவை பத்தி வருது. அப்ப இயேசு பல விஷயங்களை பேசும்போது அவரும் அதான் சொல்றாரு, லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், தோராவும் நபியும் சொல்றார். அடுத்ததுலயும் பாருங்க, லா அண்ட் தி ப்ராஃபிட்ஸ், தோரா நபியும். அடுத்தது லா அண்ட் தி ப்ராஃபிட்ஸ், தோரா அண்ட் நபியும். ஒரே ஒரு இடத்துல லூக்காவில் வரக்கூடிய இடத்துல தோரா, நபியும், சாம், இந்த 3 பகுதிகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ளதில் எல்லாம் யோவான் வரைக்கும் தோராவும் நபியும் தான் இருந்தது. இயேசு வந்து பேசும்போது பின்னால சொல்றாரு, தோரா, நபியும் அண்ட் சாம்ஸ், இந்த 3 தான் இருந்தது. சாம்ஸ் தான் ரைட்டிங் நம்ம சொல்லிட்டோம். தோரா நபியும் போய் சாம்ஸ்ங்கிறது தான் கூடுதலா சொல்றாரு. இதுதான் ரைட்டிங்ஸ். ஆனா அங்க 22 புத்தகத்துல 4 பாடல்கள் இருந்ததுன்றாரு. பாடல் பகுதிகளில் 4 இருந்தது. டிவோஷனல் சாங்ஸ் வந்து 4 இருந்ததுங்கிறார். ஆனா ஜீசஸ் சொல்றது ஒண்ணுதான் சொல்றார். அப்ப 3 இல்ல. அப்ப 21 புத்தகங்களை தான் இயேசு வைத்திருந்தார். All these verses clearly say that during the period of Jesus, he had only the laws and the prophets. And only in one of the verses you see the last one, Luke 24:44, Psalms is also there. Not the other other books of song, other writings. So these were the books present during the life of Jesus. Whereas Josephus says there were 4 books of writings, 4 books in writings. Whereas Jesus says he had only 1 book in writing. So Jesus had less than 22 books.